இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மையுள்ளவர் தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர் தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. எல்லாம் எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விசை ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், எந்தன் கண்மலையானவரே. அல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரை உற்சாகமாய் கொடுத்த பிள்ளைகளிடத்து ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை பரிபூரணமாக சந்தித்து ஆண்டவரை கொடுத்த கரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே அவர்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தினால் வாழ உதவி செய்வீராக. எல்லா துதி உமக்கே செலுத்துகிறோம், இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அந்த வேடு போ இன்னைக்கு ஆவியை நம்மோடு பேசும்படியாக. அல்லேலூயா. நம்முடைய சத்திய வேத ஆராய்ச்சியினுடைய 3 விதமான காரியங்களை நாங்கள் வைத்து அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்று சீசன். அல்லேலூயா. சீசன் என்றால் ஆண்டவராக இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசனாக்குன்னு சொன்னார். நம்ம எல்லாருமே என்ன இருக்கணும்? ஆண்டவராக இயேசுக்கு சீசனாக இருக்கணும். யாருக்கு இருக்கிறோமோ இல்லையோ, ஆண்டவராக இயேசுக்கு நீங்கள் சீசனாக இருந்தீங்கன்னா, சீசனாக இருக்கிறவங்களே கர்த்தர் என்ன செய்கிறாரு? சகோதரின்னு சொல்லியிருக்கிறாரு, சகோதரர்கள்னு சொல்லியிருக்கிறார், தாயின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்கள், சீசர்களுக்கு எதையும் மறைப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீசன் என்றால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். நீங்கள் உங்களை வெறுக்காமல் நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியாது? எந்த வேலையும் செய்ய முடியாது. வெறுக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களை வெறுத்தா ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிப்பார். அல்லேலூயா. அப்போ உங்களை வெறுக்கணும், உங்கள் மாம்சத்தை வெறுக்கணும். உங்கள் மாம்சம் தான் உங்களுக்கு சத்துரு. அல்லேலூயா. உங்கள் மாம்சம் தான் உங்களை என்ன பண்ணிடுது? சில நேரத்தில் பாவத்தில் தள்ளி விட்டுருது. மாம்சம் சொல்லுவதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வந்தீங்கன்னா ஆத்மா செத்து போயிடும் ஒரு நாள். அதனால தான் உங்களை வெறுக்க சொல்கிறார் ஆண்டவர். உங்களை தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவை என்றால் உபதேசம், பாடுகள், துன்பங்கள், உபத்திரங்கள். சிலுவை என்பால் தன்னைத்தான் என்ன பண்ணோம்? அந்த சிலுவை உனக்குன்னு ஒரு சிலுவை இருக்கிறது, அது எப்போதும் உங்கள் முகத்துக்கு முன்பாக வைத்துக்கொள்ளணும். அப்போ சிலுவை என்பால் பாடு வரும், உபத்திரம் வரும், துன்பங்கள் வரும். அப்போ இதெல்லாம் வரும்போது அதை சகித்து என்ன செய்யணும்? சிலுவையை சுமந்து கொண்டே செல்லணும். அல்லேலூயா. அப்புறம் சீசன் என்றால் தன்னை என்ன பண்ணணும்? அநேகர்களுக்கு போய் இயேசு பற்றி சொல்லணும். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க என்று, ரட்சிக்கப்பட்டு நீங்கள் இயேசுக்குள்ளே வந்த விதத்தை சொல்லி அநேகர்களை என்ன செய்யணும்? அநேகர் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி, அந்த ஆத்துமாக்களுக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மரணத்துக்கு பிறகு என்ன இருக்குது? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு ஒரு சுவிசேஷமாக அறிவிக்கணும். இயேசு மரித்தேன் சதா காலங்களிலும். அப்போ இதெல்லாம் மற்றவங்க சொல்லி, உங்களுடைய மாமியாருக்கு சொல்லலாம், மாமனாருக்கு சொல்லலாம், உங்களுடைய மருமகளுக்கு சொல்லலாம், மருமகனுக்கு சொல்லலாம். ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நீங்கள் இதெல்லாம் சொல்லி என்ன செய்யணும்? சீசன் என்றால் இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணியிருக்கணும்? ஆத்மா ஆதாயம் செய்யணும். இயேசுவே ரட்சகர் என்று சொல்லணும். இயேசு எதுக்கு வந்தார் என்று சொல்லணும். அல்லேலூயா. அப்போ இயேசு கரெக்டாக நீங்கள் சொல்லலைன்னா அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ இந்த பூமியில் நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, அவரை பற்றி நீங்கள் சொல்லிக்கினே இருக்கணும் மரணம் சந்திக்கிற வரைக்கும். அல்லேலூயா. நம்மை மரணம் சந்தித்து நம்ம போய் இளைப்பாறுதலில் சேருவதற்கு முன்பாக அவருடைய வேத வாக்கியங்களை, வசனங்களை சுவிசேஷமாக நீங்கள் அறிவித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோடு கூட ஒரு ஆத்மாவை நீங்கள் கொண்டு போகலாம் பரலோகத்துக்கு. அல்லேலூயா. நீங்கள் எதை கொண்டு போவீங்க? மீது எதுவும் கொண்டு போக முடியாது. நீங்கள் சேர்த்து வச்ச வீடோ, இல்லை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பொன் ஆபரணங்களையோ எதுவுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. ஆனால் கொண்டு போகிறது உடனே ஆத்மா. நீங்கள் ஆத்மா சேகரிச்சிங்கன்னா அந்த ஆத்மா என்ன பண்ணலாம்? பரலோகத்துக்கு கொண்டு போகலாம். அந்த ஆத்மாவுக்காக என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரையும் கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், மகளே நீ இந்த ஆத்மாவுக்கு ஆட்சியம் பண்ணு, இந்த வியாபாரிக்கு ஆட்சியம் பண்ணு, இன்று ஓடுகிற வாகனத்தில் ஓடுகிற மக்களுக்கு ஆட்சியம் பண்ணு, அழிந்து போகிற மக்களுக்கு ஆட்சியம் பண்ணு, விபச்சாரிகளுக்கு ஆட்சியம் பண்ணு. ஏதாவது ஒன்று ஆண்டவர் உணர்த்தினே இருப்பார் உங்கள் இருதயத்தில். அல்லேலூயா. உணர்த்துகிறவர் ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ளே இருப்பார். மூன்றாவதாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சீசனாக இருந்தால் என்ன பண்ணோம்? கற்றுக்கொள்கிற அந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும். கற்றுக்கொள்வது எது வரைக்கும் கற்றுக்கொள்ளணும்? மரணம் அறிந்த வரைக்கும் கற்றுக்கொள்ளணும். ஏதாவது ஒன்று கற்றுக்கினே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எந்த தீமையும் வரத்துக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை என்ன செய்வான்? பாவத்தில் தள்ளிடுவான், மரணத்தில் தள்ளிடுவான், சில நேரத்தில் வியாதிகளை தள்ளி விட்டுருவான், சில நேரத்தில் வறுமையில் தள்ளி விட்டுருவான், சில நேரத்தில் வீட்டிலேருந்து பிரித்து விட்டுருவான் கணவனை மனைவிக்கு உங்களுக்குள்ளே. சில நேரத்தில் கணவனை தூக்கிடுவான், இல்லை மனைவி தூக்கிடுவான், இல்லை பிள்ளைங்களை தூக்கிடுவான். ஏதாவது ஒரு வியாதியை கொடுத்து தந்திரமாக வேலை செய்து விட்டுருவான். அல்லேலூயா.
அப்போ கற்றுக்கொள்கிறவர்கள் என்ன செய்வாங்க? மற்றும் கற்றுக் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் எங்களுடைய ஊழியம். ஆண்டவர் கொடுத்து இப்போ நாங்கள் கற்றுக்கொண்டதே மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அதனால தான் நிற்கிறோம் ஆண்டு சமூகத்தில். இல்லைன்னா நிற்க முடியாதுல்ல. சும்மா சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்துனே இருந்தால் வாரத்துக்கு ஒரு நாள் வாழ்க்கையிலே பின்மாற்றம் அடைஞ்சிடுவோம். ஆட்டோமேட்டி அது பிறகு வரிகளையும் போக முடியாது, பிசாசு தடை பண்ணிவிடுவான். அதனால தான் கிறிஸ்துவின் ஜீவம் எப்படிப்பட்ட ஜீவினா அது ஆவிக்குரிய ஜீவி. என்ன ஜீவியம்? நம்முடைய ஜீவியெல்லாம் தான் ஆவிக்குரியது. ஆவிக்குரியன்றது என்ன அப்படின்னா அழியாதது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு நாள் அழியாது. அதை தான் ஆவியிலே என்ன செய்யணும்? அனலாக இருக்கணும். ஆவியிலே என்ன செய்யணும்? துதித்து பாடிக்கொண்டே இருக்கணும். இப்படியே உங்களுடைய வாழ்க்கையே மரணம் அறிவதற்கு நிறைவேற்றணும். புரியுங்களா? சோத்திரம் பண்ணிக்கினே இருக்கணும். வாய் என்ன பண்ணக்கூடாது? உம்மனு வச்சிருக்கக்கூடாது. சோத்திரத்தினாலே அந்த பொருள் பரிசுத்தமாக்கப்படும். சோத்திரத்தினாலே பிசாசு என்ன பண்ணுவான்? சோத்திர பலி செலுத்துகிறவர்கள் என்ன செய்வாங்க? சொல்லுங்கம்மா. தேவனை அறிகிற அறிவில் வளரவே தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்கிற. எவ்வளோ சோத்திரம் சொல்கிறீங்க அவ்வளோ கிருபை பெருகிடும். அப்போ இதெல்லாம் வாயை நம்ம கம்மனு வச்சுக்கினே சும்மா இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து அங்கே போனோம் அப்படி இல்லை. வாய் எப்பவுமே நமக்கு எப்படி மெஷின் மாதிரி இருக்கணும். என்ன இருக்கணும்? நம்முடைய வாய் எப்படி இருக்கணும்? மெஷின் மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்? மெஷின் என்ன பண்ணோம்? ஓடிக்கினே இருக்குது, அரைச்சிக்கினே இருக்குது இல்லை. அப்போ நம்ம வாயில் ஏதாவது என்ன பண்ணணும்? நீங்கள் சோத்திரம் சொல்லிக்கினே இருக்கணும். இப்படியே சொல்லி 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 ஆத்மா ஆதாயம் செய்யணும். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சோத்திரம் பாப்பா, எது நடந்தாலும் சோத்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது, சோத்திரம் சொல்லும் போது பிசாசு 100 அடி முன்னாடி போய் நிற்கிறான். அல்லேலூயா. நல்லா துதிக்கும் போது வாயை திறந்து நல்லா துதிக்கிறீங்கன்னா உங்களுடைய துதிக்க என்ன உண்டாகும் அப்படின்னா உங்களுடைய நுரையீரல் புதுசாக இருக்கும். துதிக்கும் போது நுரையீரல் புதுசாக மாறிடுது. அல்லேலூயா. நல்லா நீங்கள் கைத்தட்டினீங்கன்னா உங்களுடைய ஆற்று, உங்களுடைய இதயம் பிபி இருக்காது, அதுக்குள்ளே ப்ரெஷர் இருக்காது, அதுக்குள்ளே டென்ஷன் இருக்காது, அதுக்குள்ளே என்ன இருக்காது? சொல்லுங்கம்மா. நல்லா கை தட்டும் போது அதிர்தல்ல. அப்போ அந்த இதயம் எந்த அடைப்பு கூட தானே என்ன பண்ணும்? அதை விட்டு விலகிடுது. அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு அந்த வியாதி இல்லைன்றாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்துவ அதிகம் வியாதி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க துதிக்கிறதில்ல, சோத்தரிக்கிறதில்ல, அப்புறம் கைத்தட்டுறதில்ல. முழங்கால் படிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா பிசாசு சாஸ்திரமாக அவங்க முன்னாடி விழுந்து கிடப்பான். அல்லேலூயா. செய்வன் ஆவிகள், மாந்தர் ஆவிகள், அப்புறம் குறி சொல்கிற ஆவிகள், அப்புறம் என்னென்ன ஆவி இருக்குது, வானசேன ஆவிகள்லாம் தானாக ஒரு மணி நேரத்தில் 10-15 நிமிஷம் முழங்கால் படிட்டாவே ஆவிகள் எல்லாம் உனக்கு முன்னாடி முழங்கால் என்ன பண்ணியிருக்கோம்? சாஸ்திரமாக விழுந்து கிடக்கும். அல்லேலூயா. அதனால தான் தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் ஏன் ஜெயம் பெற்றான்னா அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? முழங்கால் ஜெபம் இருந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடும் அடிக்கடிக்கு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. நம்மளால் ஏன் பண்ண முடியல? நீங்கள் முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணும்போது பிசாசு சாஸ்திரமாக விழுந்துடுறான்னு உங்களுக்கு தெரியணும். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது போகும். இரண்டாவது, முழங்கால் படிக்கிடும் போது உங்களுடைய மூட்டு வலி கூட உங்கள்கிட்ட போயிடும். அல்லேலூயா. அப்போ ஏன்னா அந்த இடத்துல ரத்த சர்க்குலஸ் ஆயினே இருக்கும். முழங்கால் படிக்கிடும் போது எல்லாம் வெயிட் அங்கே தான் வரும். அல்லேலூயா. அப்போது நல்லா கால் நல்லா ஓடுவீங்க, மான்கால்கள் போல் இருக்கும். எங்கே போனாலும் என்ன பண்ண மாட்டீங்க? சோர்ந்து போக மாட்டீங்க. நம்ம சரீரம் பலவீனம்தான். அதை மிஷன் மாதிரி வச்சுக்கினீங்கன்னா அது என்ன பண்ணாது? ஒரு நாளும் பலவீனப்படாது. அல்லேலூயா. முழங்கால் படிக்கணும். எழுந்து நிற்கும் போது என்ன பண்ணோம்? எழுந்து நின்று கரங்களை 2 உயர்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஆயிடுறீங்க? ஆண்டவர் சரண்டர் அடைஞ்சிடுறீங்க. அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது பிள்ளைங்க ஸ்கூல் கூட பாருங்க, என்ன தப்புன்னு 2 கை தூக்கி வைங்கன்னுவாங்க. சொல்கிறாங்களே இல்லையா? எதுக்கு தூக்குறாங்க? இனிமேல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ தன்னை தாழ்த்துக்கிறாருங்க. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நமக்கு ட்ரைனிங், பயிற்சி. அதான் சீஸ்டருடைய பயிற்சினா நீங்கள் ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? மாதம் முழுமையாக செய்துக்கினே இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், நீங்கள் போய் மற்றவங்களுக்காக செபிக்கணும், நீங்கள் மற்றவர்களுக்கு நற்கிரிகளை செய்யணும், கொடுக்கணும், தாங்கணும், ஒரு ஆலோசனை கொடுக்கணும், ஒரு புத்திமதியை சொல்லணும். இப்படியே சொல்லி 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 என்ன பண்ணணும்? நேரத்தை வேஸ்ட் பண்ணாத உங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிக்கணும்? பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வருவதற்கு எத்தனை வழி இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். ஆசீர்வாதங்கள் வருவதற்கு எத்தனை வழி இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். பாருங்கள். முதல்ல ஆசீர்வாதம்
சங்கீதம் 118:26 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் எங்க இருக்குது சொல்லுங்கம்மா? முதல் ஆசீர்வாதம் எங்க இருக்குது? ஆலயத்தில் இருக்கிறது. எங்க இருக்குது? இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரும்போதெல்லாம் உங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார் என்று நான் சொல்லலை, அங்கே சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க, மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வரும்போது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து முதல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்போ அது என்னென்ன ஆசீர்வாதம்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன கஷ்டத்தோடு நீங்கள் வரலாம், இங்கே பலவீனத்தோடு வரலாம், ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அங்கே சொல்லப்படுது அந்த வசனம் நீங்கள் வாசிக்கும் போது மத்தேயு 23:39 வாசிக்கும் போது வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாது இருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் அனுப்பும் போது சபை என்ன பண்ணிது? ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் ஆசீர்வாதம். அது இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை அங்கே பார்க்கலாம். நம்ம என்னாகும் 6:23 நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆசீர்வதித்து நீ ஆரோனோடும் அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது அப்படின்னு மோசே கிட்ட சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. மோசே கிட்டேருந்து என்ன பண்ணுறாரு? தேவன் மோசேக்கு சொல்கிறாரு. மோசே யாருக்கு சொல்கிறாரு? ஆசாரியர்கிட்ட சொல்கிறாரு. நம்மளாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம், நம்மளாம் லேவியராக இருக்கிறோம். பாருங்கள், நீ ஆரோனோடும் அவன் குமாரன்லாம் லேவியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் லேவியாக இருக்கிறோம். சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உங்களை என்ன பண்ணுவார்? கூடவே காத்துப்பார். பாருங்கள், நிறைய பேர் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, ஆனால் பொருளெல்லாம் இருக்காது வீட்டில். அல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதம் பொருள் வரும், ஆனால் எல்லா பொருளும் என்ன ஆகும்? அடிக்கடி கெட்டுடும். அடிக்கடிக்கு அதுக்கு என்ன பண்ணும்? செலவாயினே இருக்கும். அடிக்கடிக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம்? பணம் செலவு பண்ணினே இருப்பீங்க. ஆனால் அதை காக்கிற வேலையும் ஆவியானவர் வேலை. அல்லேலூயா. பொருளையும் தருவார், கூடவே என்ன தராரு? ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுறாரு. அல்லேலூயா. இரண்டாவது ஆசீர்வாதம் நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது ஆசீர்வாதம் அங்கே சங்கீதம் 134:3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. எங்க வந்து ஆசீர்வாதம்? ஒருவேளை சபைக்குள்ளே வந்து ஆசீர்வாதம் பெறாத போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு வேலையை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒருவேளை அந்த இடத்துல லேட்டாக வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நேரத்துக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? 8 மணிக்கு வர வேண்டியவங்க 9 மணிக்கு வந்து ஆண்டவர் தன்னை என்ன பண்ணுறாரு? அந்த 8-9க்குள்ளே கர்த்தர் ஆசீர்வதித்து போயிடுறாரு. அப்புறம் 9 மணிக்கு ஒருத்தர் வருவாங்க. இப்போ அவங்கள ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும்? வந்து வெறுமையாக போவாங்க. அப்போ வெறுமையாக போகும்போது உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள சீயோனிலிருந்து என்ன பண்ணுறாரு? வானத்தை பூமி உண்டாக்கினவர் கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை என்ன பண்ணுறாரு? ஏன்னா ஒரு நாள் ஆண்டவர் மறந்து விட மாட்டார். ஐயோ, என் பிள்ளை வந்து உடையாந்தது, ஆனால் நான் அதுக்குள்ளே போயிட்டேன் சொல்கிறாங்கல்ல. 8 மணிக்கு கரெக்டாக கொடுக்க போடும் 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? கரெக்டாக 8 மணிக்கு போனால் ஆகும். அதுக்குள்ளே வடி எவ்வளோ பேர் என்ன பண்ணிப்பாங்க? லைனில் நின்றுப்பாங்க. நின்றுப்பாங்களா? நின்றுக்க மாட்டாங்களா? அப்போ உடனே என்ன பண்ணாங்க? 7 மணிக்குள்ளே போய் நின்றுவாங்க. ஒரு முறை ஒரு ஊழியக்கூடிகை நடந்தது. அந்த ஊழியக்கூடிகளை வந்து பார்த்திங்கன்னா, அவங்க சொல்லிட்டாங்க 8 to 8:30 புரியுங்களா? அதில் நடுவில் இருந்தால் தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்போம், அதை வந்து வாங்கிக்கினேன். அப்போ பாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க? 8 to 8:30 வந்துட்டாங்க. புரியுங்களா? கொஞ்சம் பேர் 8:30 மணிக்கு வந்தாங்க பாருங்கள். 8:30 மணிக்கு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியல? 8:30 மணிக்கு அந்த உள்ளே நிற்க முடியல, வெளியே நின்றுட்டாங்க. அல்லேலூயா. அப்போ 8:30 மணிக்குள்ளே வந்த நின்றுங்களை வரைக்கும் தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு நிமிஷம்னா அப்போ 30 பேர் நிற்கிறாங்கன்னா 30 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. 30 பேருக்கு தான் ஆசீர்வாதம். மீதி பின்னாடி வந்தவங்களா அவங்க 8 மணிக்கு தான் வந்தாங்க, ஆனால் அவங்க எங்கே வந்திருக்கிறாங்க? 30 பின்னாடி நிற்கிறாங்க.
அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அப்போ பாஸ்டர் நான் சொல்ல, ஐயோ நான் கரெக்டாக டைம் வந்துட்டேன், 8 மணிக்கு தான் வந்தேன், ஆனால் எத்தனாவது நம்பரில் நின்றுக்கிறேன், 31 நிற்கிறேன், நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? புரியுங்களா? நீ வந்து இங்கே நிற்கும் போது 8:31 ஆகிடும், ஒரு ஆளுக்கு 1 நிமிஷம், அப்போ 30 பேருக்கு. அப்போ என்னன்னா ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் டைமோடு ஆலயத்துக்கு வரணும். அல்லையா? ஆலயத்துலேருந்து ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் தாமதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கைவிடப்படும் போது சீயோனிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதம். அது உடனே ஆசீர்வதிக்க முடியாது. ஒருவேளை அது நீ போய் வீட்டில் போய் என்ன பண்ணோம், ஆண்டவரே நான் லேட்டாக போயிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும் போது ஆசீர்வாதம் உங்க மேலே இறங்கி வரும். ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லாமே விட்டுறோமல்ல, அதனால் ஆசீர்வாதம் தடையாயிடும். அல்லையா? அப்போ ஆண்டவரை வந்து சீயோனிலேருந்து நம்ம என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாதம். 128ஆம் சங்கீதத்தில் கூட அதான் வாசிக்கிறோம். 128:5 கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேம் வாழ்வை காண்பாய். அப்போ ஆண்டவர் எப்படி பண்ணுறாரு? சீயோனிலிருந்து உன்னை என்ன பண்ணுறாரு? உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எப்படி இருப்ப? எருசலேமுக்குள்ளே. எங்கே? எருசலேம்ன்றது எதை குறிக்கிறது? எருசலேம் எதை குறிக்கிறது? இஸ்ரவேலை குறிக்கிறது. ஆனால் நம்மையும் குறிக்கிறது. அல்லேலூயா? நம்ம தான் இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா? கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருப்போம். அல்லேலூயா? இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 110:2 கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருங்கள் நடுவே ஆளுகை செய்வாய். அது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா? சத்துருன்னா என்ன பண்ணுவீங்க? சாத்தானை துரத்துவீங்க. அதிகாரத்தினாலே இயேசு நாமத்தில் என்ன பண்ணுங்க? என் வீட்டை விட்டு போ அப்படின்னு கட்டளையிடுவீங்க. இந்த வியாதியை விட்டு வெளியோ போன்னு கட்டளையிட்டால் அது என்ன பண்ணுது? அந்த வியாதி போயிடுது. நீங்கள் அப்படி சொல்லனா என்ன பண்ணுவீங்க? 200 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபாய் எதுவுமே டாக்டருக்கு கொடுத்துட்டு வந்துடுவீங்க. இல்லையா? அப்போ ஆளுகையும் செய்யணும். சீயோனிலிருந்து கர்த்தர் தன்னுடைய ஆளுகை அனுப்புவார். அந்த ஆளுகையினால் என்ன பண்ணோம்? பிள்ளைங்களுக்கு குழந்தைங்க வியாதி வரும், உங்களுக்கு வரும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரும். அப்போ இயேசுவின் நாமத்தினாலே என்ன செய்யணும்? அந்த அதிகாரத்தை பெற்றவங்க இயேசு நாமத்தினாலே நீங்கள் கட்டளையிடணும். புரியுங்களா? இயேசு நாமத்தை சொல்லி வியாதியே என்ன பண்ணு, நீ எந்த வழியாக வந்து அந்த வழியாக என்ன பண்ணு, ஓடுன்னு சொல்லி நீங்கள் கடிந்து கொள்ளும் போதோ கட்டளையிடும் போதோ அந்த வியாதி உடனே போயிடுது. நம்ம என்ன பண்ணுறோம்? வியாதி வந்திருக்கு, அது 10 முறை எல்லாருக்கும் சொல்கிறோம் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி தலைவலி வந்துடுச்சிங்க, தலைவலி வந்துச்சுன்னு சொன்ன பிறகு பிசாசுக்கு இடம் கிடச்சிது. அது பிறகு தலைவலி பெருசாக்கி அப்புறம் தலையை வெடிக்கிற அளவு ஆகுது. சொல்லுங்கள், வயிற்று வலி வந்துச்சு என்ன பண்ணுவாங்க? அதையே சொல்லி அந்த வயிற்று வலி பெருசாக்கி, புரியுங்களா, வயிற்றுலேயே பெரிய கட்டி வந்துடுது. அது வரத்துக்கு யார் காரணம்? அவங்களே சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஒரு மாதிரி இருக்குது வயிற்றில். அப்படியே சொல்லி டெஸ்ட் பண்ணலாமா, ஸ்கேன் பண்ணலாமா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் சொல்லும் போதே அந்த கட்டி உருவாயிடுது. உள்ள வியாதிக்கு உருவாக்குறதுக்கு நம்முடைய நாவல் என்ன இருக்குது? மரணமும் ஜீவனும் இருக்குது. அது பிசாசம் தந்திரமாக என்ன பண்ணால் அவங்களுக்கு வந்து அந்த வேத வசனத்தின் மூலமாக அந்த அறிவு இல்லாதனால இப்படி ஒரு அறிவு இருக்குது. என்ன அறிவு? இயேசு நாமத்தினாலே அந்த கட்டி கரைவதாக, இல்லை அந்த வியாதி போவதாக, அந்த அறிவு இல்லாதனால என்ன பண்ணுறாங்க? மரணம் ஜீவனமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு அது அறியாமையினால, அந்த அறிவு இல்லாமையினால பிசாசு நம்ம நாவை என்ன பண்ணுறான்? பயன்படுத்திக்கிறான். என்னன்னு பயன்படுத்துகிறான்? ஐயோ வியாதி ஏதோ வலிக்குது, வயிற்றில் வலிக்குது, ஏதோ இருக்குதுன்னு என்ன பண்ணுறோம்? அடிக்கடிக்கு நம்மையே வாயை திறந்து சொல்ல அது அப்படியே நடந்துடுது. பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லியே அவங்கள என்ன பண்ணுறது? உதவாதான் ஆக்கி விட்றது. அல்லையா? அப்படியே என்ன பண்ணுறது? சாம்பார் சரியில்லைன்னு நீங்களே சொல்லி சாம்பார் சரியில்லை அதை ஆக்கிறது. எதெல்லாம் வாயை திறந்து சொல்கிறீங்களோ, புரியுங்களா, அது அப்படியே உங்களுக்குள்ளே நிறைவேறிடுது. ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் நாவில் என்ன இருக்குது? என்னமா இருக்குது? மரணம் ஜீவன்ற அதிகாரம் இருக்கிறது. அல்லையா? ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கு, உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகத்தினால நீங்கள் மரணம் ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறனால நீங்கள் எதை சொல்ல வருகிறீங்களோ அது அப்படியே நிறைவேறுமா. அதே உலக மக்கள் நம்மளை சபிச்சாலும் அது நிறைவேறாது. ஏன் நிறைவேறாது? அவங்களுடைய நாவல் என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. இல்லையா? அதனால் அவங்க எது சொன்னாலும் அது நிறைவேறாது. மனுஷனுக்குன்னு ஒரு வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழி. அது ஆரம்ப செம்மையான வழின்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த முடிவு போனால் அது மரண வழி சந்தரும். ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை?
ஜீவனும் இல்லை, மரணமும் அந்த அதிகாரம் இல்லை. புரியுங்களா? அதனால தான் ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ள புரியுங்களா, ஏற்கனவே அவங்க ஆத்மா செத்து கிடக்கிற ஆத்மாக்குள்ளே செத்து இருக்கிற ஆத்மா வந்து ஒரு சரீரம் மட்டும் தான், ஒரு பாடி மட்டும் தான் அவங்களுக்கு இருக்குது. ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ள என்ன இருக்குது? வெறும் பாடி மட்டும் தான் இருக்குது. அதுதான் இயேசு என்ன சொன்னார்? அதாவது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். அது என்ன வார்த்தை? உயிரோடு செத்தர். சுகபோகமாக வாழுகிறவர்கள் உயிரோடு செத்தவர்கள். அப்போ சுகபோகமாக நம்ம வாழக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் புரியுங்களா? ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தால் அது நமக்கு கேடு உண்டாயிடும். அதனால தான் ஆடம்பர வாழ்க்கைலாம் நம்ம குறைக்கணும். ரட்சிக்கப்பட்ட கூட பாருங்கள், உலக மக்களை போல் எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? அப்படி செய்யக்கூடாது. இல்லையா? நமக்குன்னு ஒரு இது இருக்குது, அது எப்படி செய்யணும்னு அது ஜெபம் பண்ணி தான் செய்யணும். அதனால தான் சுகபோகமாக வாழுகிறவர்கள் உயிரோடு செத்தர்கள். உயிரோடு செத்தவர்கள் என்ன அர்த்தம்னா, அவங்களுக்குள்ள உயிர் இருக்கும், ஆனால் ஆத்மா செத்து கிடக்கும். அதுக்கு தான் உயிரோடு செத்தவர்கள். இல்லையா? ஆத்மா செத்து இருக்குது, ஆனால் சரீரத்தில் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உயிரோடு அவர்கள் செத்தவர்கள். நம்முடைய வாயில மிக நமக்குள்ள ஆளுகை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அதனால் நம்முடைய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தணும். இல்லையா? நெகட்டிவாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எது இருந்தாலும் நீ முழங்கால் படிக்கிட்டு அதை கர்த்தருக்கு தெரிவிக்கணும். இல்லையா? எது இருந்தாலும் என்ன பண்ணோம்? பிலிப்பியர் 4:6 என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? சொல்லுங்கம்மா. உங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறோம்? உங்கள் கவலைகள்லாம் யாருக்கு தெரிவிச்சிடணும்? நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் நீங்கள் சொல்லி ஏன் தெரிவிக்கணும்னா, நீங்களே சொல்லி வாயில் திறந்து என்ன பண்ணக்கூடாது? நீங்களே அறிக்கை செய்திருக்கக்கூடாது தேவையில்லாத காரியங்களா. பலவீனத்தை சொல்லக்கூடாது. அதான் கிறிஸ்துக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஞானம் இருக்குன்னா, நெகட்டிவானது எதுவுமே நீங்கள் வாய் திறந்து என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் நல்லா உங்கள் பிள்ளைகளை, சின்ன பிள்ளைங்க, நீ ஒரு ஊழியக்காரனுப்பா, இல்லை நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ ஒரு நல்ல மருத்துவர், நீ நல்லா ஒரு யார், இந்த பட்டணத்துக்கு நீ யார், ஒரு எம்பி, அல்லேலூயா, ஒரு எம்எல்ஏ, இல்லை நீங்கள் வந்து இந்த பட்டணத்தில் ஒரு மினிஸ்டர், இல்லை தேசத்துக்கு நீ ஒரு ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்யணும். புரியுங்களா? அப்போ நீ சின்ன வயசில் அந்த பிள்ளையை அப்படி சொல்கிற. ஆனால் அது 18-20 வயசு வரும்போது கர்த்தர் அந்த பிள்ளையை என்ன பண்ணுறாரு? அந்த ரூட்டில் கொண்டு வந்துடுறாரு. அல்லேலூயா. இயேசுவை ஆண்டவர் என்ன பண்ணார்? அப்படி தான் கொண்டு வந்தார். புரியுங்களா? யாக்கோபு அவனை சொல்லி நல்லா அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை தரித்து கர்த்தர் என்ன பண்ணார்? யாக்கோபு அவனை உருவாக்கியிருந்தார். அவனை எங்கே தூக்கி போட்டாலும் முடிவில் அவன் எங்கே போயிட்டான்? ராஜாக்கு சமூகத்தில் போயிட்டான். சிங்காசனத்தில் போய் உட்காடுறான். எங்கே உட்காடுறான்? ஏன்னா அப்படி சொல்லி பழகினதுனால. இல்லையா? நம்ம பிள்ளைங்களை நாம் சொல்லி பழகாதனால தான் பிள்ளைங்களுடைய முடிவு எப்படி இருக்குது? அந்த பிள்ளைங்களுக்கு எந்த வேலை இல்லாமல், வேலை இருந்தால் சரியான சம்பளம் இல்லை, சம்பளம் இருந்தால் அது வீணாக போயிடுது. அப்படியே அது என்ன பண்ணுது? வாழ்க்கையை அப்படியே போயிடுச்சு. அதை வாயில் அறிக்கை செய்து மிக அவசியம். அடுத்தது பார்க்குறாங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 14:7 சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அப்போ சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு என்ன உண்டாகுது? ரட்சிப்பு வருவதாக. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறைப்பை என்ன பண்ணுவார்? அந்த ரட்சிப்பு தான் திருப்புகிறார். ஒருவேளை இவ்வளோ நாள் உங்களுக்கு சாபத்தில் விழுந்து கிடப்பீங்க. சிலத்தில் அப்படியே சாபம்னு எது செய்தாலும் அதுனாவது அதில் ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்காது. அல்லேலூயா. அந்த சாபம் அப்படியே தடையாக நின்றுடும். ஆனால் ஆண்டவர் சொல்வார், சியோனிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு அந்த தடையை உடைத்து எறிவார். அல்லேலூயா. இயேசு நாமத்தினாலே உடைத்து எறிவார். எத்தனை பேருக்கு இது புரியுது உங்களுக்கு? சியோனிலிருந்து 2வது ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம் எங்கேருந்து வருகிறது? வாசிங்க. ஏசாயா 51:2 சொல்கிறது, உங்கள் தகப்பனாக ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும்
நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. பெருக்கத்தின் ஆசீர்வாதம், பிள்ளை பாக்கியம், ஜனத்தொகையின் தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, பிள்ளை இல்லாத கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை சந்ததி சந்ததியாக ஒரு பிள்ளை நிமித்தம் அப்படியே சந்ததி சந்ததியாக என்ன பண்ணோம்? ஈசாக்கு ஒரே பிள்ளை தான். ஆண்டவர் என்ன சொல்லப்பாரு? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் உங்களை அழைத்தார், ரட்சிப்பின் வழியாக நடத்தி உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? சபைக்கு அழைச்சிருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இரண்டாவது உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. மூன்றாவது அந்த ஆசீர்வாதம் என்ன மாறுது? பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் பெருகி உங்களுடைய சந்ததி என்ன பண்ணால் தலைமுறை தலைமுறையாக சொல்லுங்கம்மா ஆசீர்வாதமாக இருந்துனே இருக்கும். புரியுங்களா? பிள்ளைங்கள்லாம் நல்லா டாப் லெவலில் வந்துடுவாங்க, நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஒரு பிள்ளைங்க வந்து 2 லட்சம் 3 லட்சம் 1 லட்சம் அப்படி சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்தா கையில் எப்படி இருக்கும்? மாதம் ஒரு பிள்ளை 1 லட்ச ரூபா கொடுக்குதானே எப்படி இருக்கும்? நம்ம அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கணும், பிள்ளை மேலே கை வச்சு ஜெபிக்கணும். அண்ணால் என்ன பண்ணாங்க? குழந்தையிலேருந்தே ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. புரியுதுங்களா? அப்போ பிள்ளை மேலே கை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி ஜெப நேரத்துக்கு கொடுத்தாதான் ஒரு நாள் வரும்போது நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய யோசேப்பை போய் பார்க்கும்போது எப்படி பார்த்தாரு? எகிப்துக்கு போகும்போது யாக்கோபு எப்படி போனார்? ரொம்ப சோர்ந்து போன ஒரு யாக்கோபு எப்படி பண்ணார்? திடமனதாய் போய் நிற்கிறாரு. என் பிள்ளையை பார்த்து நான் மறிப்பேன் அதுக்கு பிறகு அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தன் மகனை பார்க்கும்போது உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த எத்தனோ ரதங்களை கொண்டு நிற்க வச்சிருக்கிறாரு அவங்க அப்பாவை கொண்டு போகிறதுக்கு. யோசித்து பாருங்கள். ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தார்? 20 வெள்ளி காசு விற்கப்பட்டு அண்ணன் தம்பிங்கனால் தூக்கி குடியில் போடப்பட்டு அப்புறம் போத்திபார் வீட்டில் போய் அவர் வெட்கப்படும்படியாக ஜெயிலில் அவர் சிறைசாலையில் இருக்கும்போது அடிபட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு விரோதமே எழுமினாங்க. ஆனால் கர்த்தர் எங்கே கொண்டு போய் உட்கார வச்சார்? அந்த பிள்ளையை சிங்காசனத்தில் வைக்கும் போது அப்போ யாக்கோபு போய் அதை சந்திக்கிறாமா. யாரையே? தன்னுடைய மகனை சந்திக்கும் போது ரதங்களே வந்து நிற்குது. புரியுங்களா? எகிப்து என்ன பண்ணுது? தோற்றம் வித்தியாசமாக மாறுது. அவனுடைய உள்ளத்தில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்திருக்கும் தன் பிள்ளையை பார்க்கும் போது. அல்லேலூயா. ஒரு 20 வருஷம் காணாது போன பிள்ளையை டக்குன்னு பார்த்தா எப்படி இருக்குது? உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது எப்படி இருக்குது? அதே வந்து கெட்டகுமாரன் வீட்டுக்கு வரும்போது எப்படி வந்திருப்பார்? கெட்டகுமாரன் பார்க்குறதுக்கும் யோசேப்பை பார்க்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. கெட்டகுமார் எல்லாத்தையும் விட்டு அப்புறம் என்ன பண்ணார்? பிச்சைக்காரனாக வந்து நிற்கிறாரு. அல்லேலூயா. நானும் உணரப்பட்டு வந்துட்டார் அப்பா கிட்ட. புரியுங்களா? ஆனால் அப்பாவே எங்கே போகிறாரு? யாக்கோபு தானே தகப்பேன். ஆனால் யாரை பார்க்கறதுக்கு போகிறாரு? யோசேப்பை பார்க்கறதுக்கு போகிறாரு. அப்போ எப்படி போனார்? அவர் கெம்பீர தோட்டத்தோடு போகிறாரு. அவர் ரதங்களை உட்கார வச்சு எகிப்து ஒரு சுற்று வரும்போது எப்படி இருக்குது? அதான் சந்தோஷம். அப்போ உங்கள் பிள்ளைகளை அந்த மாதிரி நீங்கள் உருவாக்கினாதான் உங்களை ரதங்களை உட்கார சுற்ற வைப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் ரதங்களில் உட்காரணும் அப்படின்னா பிள்ளைக்கு சத்தியத்தை சொல்லித்தான், வசனத்தை சொல்லித்தான், ஜெபத்தை கற்றுக் கொடு. சின்னதுலேருந்து ஆரம்பி. கொஞ்சம் கர்ப்ப வேதனை தான் சொல்லித்தரத்துக்கு. நம்ம எதையும் சொல்லித்தராது, ஸ்கூல் பாடம் மட்டும் சொல்லி தந்துட்டு அப்படியே நீ காலேஜ் படித்து அப்புறம் காலேஜில் என்ன வந்துடுது? பின்மாற்றம் அடைஞ்சு அப்புறம் போய் அது ஐடி கம்பெனியில் போகும்போது அது வித்தியாசமாக மாறுது. அல்லேலூயா. அடுத்த வசனம் நீங்கள் பார்க்க, அந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. அங்கே எப்படி கர்த்தர் உயர்த்துறார் என்றால் எசேக்கியேல் 33:24 வாசிக்கிறோம். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தின் பாழான இடங்களில் உள்ள குடிகள் ஆபிரகாம் ஒருவனாய் இருந்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டான். நாங்கள் அநேகராய் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்போ நமக்கு ஒரு பரலோக சுதந்திரமாக இருக்கிறது. என்னது? ஆபிரகாமுடைய சந்ததி. அதாவது கலாத்தியர் 3:9 சொல்கிறது, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ நமக்கு வந்து எந்த சுதந்திரம் வைத்திருக்கிறாரு? பரலோகம் ஒரு சுதந்திரம். அல்லேலூயா. என்றென்றைக்கும் அந்த பரலோகத்துக்குள்ளே நம்ம போய் நிற்கணும்னா இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்கணும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறும்போது அதான் சொல்கிறாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். எப்போதும் அவங்க நோக்கி பார்க்கணும். அவங்க ஒருவனாக இருந்து இவ்வளோ பெரிய சந்ததியை உருவாக்கினார். அல்லேலூயா. அதுதான் ஆதியாகமம் 24:1 வாசிக்கிறோம். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா.
அப்போ சகல காரியம் எல்லா பகுதியிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. புரியுங்களா? எந்த சைடு சுற்றி வந்தாலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? அது எவ்வளோ பெரிய ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அதே ஆசீர்வாதம் இயேசு மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. அதான் சொல்கிறார், ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்த வயதானான். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை சகல ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணி இருக்கிறாரு? சகல காரியங்களையும் ஆசீர்வதித்து வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மையும் அதே ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார். அதே ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம், உத்தமம், நேர்மையான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கணும். ஆபிரகாமும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உண்மை இருந்தது, விசுவாசம் பரிபூரணமாக இருந்தது, உண்மை இருந்தது, உத்தமனாக இருந்தான், கீழ்ப்படிந்திருந்தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், கர்த்தர் அவனு எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆசீர்வதினே வரார். நம்மளுக்குள்ளே கீழ்ப்படிதல் இருக்கா? உண்மை இருக்கிறதா? உத்தமமாக இருக்கிறோமா? நேர்மையாக இருக்கிறோமா? அல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்கிறோமா? இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கணும். ஆபிரகாம் மடியில் போய் நம்ம இருக்கணும்னா நமக்குள்ளே அப்படியேப்பட்ட குணங்கள் நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் உண்மை இருக்கணும். எந்த பொருளுக்கு மேலே நீங்கள் ஆசைப்படக்கூடாது. எது வேணாலும் ஆண்டவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தெரிவிக்கணும். ஆண்டவரே, எனக்கு யார் பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது. யாருடைய காரியத்திலையும் நீ கொஞ்சத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? மற்ற பொருள் மற்றவங்களுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை இல்லாவிட்டால் எப்படி ஆண்டவர் உங்களிடத்திலே கொடுப்பார்? யோசித்து பாருங்கள். மற்றவங்களுக்கு காரியத்தில் கூட நீங்கள் உண்மையாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ தான் நீங்கள் அதை அவங்க மறந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு மறக்காமல் செய்யணும். அப்போ உண்மையை என்ன பண்ணோம்? அவங்கள உயர்த்திவிடும். அல்லேலூயா. உண்மை அவங்களை என்ன பண்ணோம்? உயர்த்தும். கீழ்ப்படியும் போது கர்த்தர் அவங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்புறம் நான் சொல்ல பாரு, எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாருங்க, கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிகிறவர்களுக்கு தான் என்ன ஆசீர்வாதம்? பரலோகத்தில் சுதந்திரம். அல்லேலூயா. ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு ஒரு இடத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும், புரியுங்களா, ஆசீர்வாதமான இடம், சுதந்திரமான இடம் பரலோகம். இப்போ அங்கே நீங்கள் போகணுன்னா இங்கே நீ கீழ்ப்படிந்து இருக்கணும். உங்கள் கணவருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? உங்கள் கணவர் உங்களை இடத்துல அன்பு கூறல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? அவருக்காக செபிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் அவருக்காக ஜெபம் பண்ணும் போது உங்களுடைய கீழ்ப்படிதல் மூலமாக அவர் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய அந்த என்ன சொல்கிறது, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வார்த்தைகள், வசனங்கள், கட்டளைகள்லாம். புரியுங்களா? அதாவது கீழ்ப்படியும் போது அதுக்கு பின்னாடி சொல்கிறா பாருங்க, ஆதாம் கீழ்ப்படியவில்லை, ஆனால் இயேசு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்தால் அவர் நீதிமானாக மாறினார். அல்லேலூயா. அப்போ நாம் கீழ்ப்படியும் போது நம்மளை நீதிமானாக மாற்றுகிறார். புரியுங்களா? ஒருவருடைய கீழ்ப்படியதுனால அநேகர் நீதிமானாக்கப்பட்டார்கள். ஒருவனுடைய கீழ்ப்படியாமல் இல்லாயினாலே எல்லாம் பொய்யில் போய் நின்றுட்டாங்க, பாவத்தில் விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. கீழ்ப்படியாதது பாவம்தான். அதனால தான் கீழ்ப்படியாதது மிக முக்கியம். சவுல் என்ன செய்தார்? ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அவன் மூலம் ஒரு அசுத்தாய் வந்து கடைசி வரைக்கும் அந்த ஆவியே அவங்களை நடத்திடுச்சு. புரியுங்களா? நமக்குள்ள அந்த கீழ்ப்படியில் இருக்கா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். புரியுங்களா? நீ எது இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். குணசாலி ஸ்திரீ அதிகாலை நேரப்பட எழுந்து, அதிகாலை 4 மணிக்கு எழுந்து என்ன செய்யணும்? முழங்கால் படியிடணும். புரியுங்களா? அப்போ தான் அந்த வீடு ரட்சிக்கப்படும். நீங்கள் 6 மணி வரைக்கும் தூங்கி இருந்தீங்கன்னா அந்த வீடு ரட்சிக்கப்படாது. 4 மணிக்கு எழுந்து கிருபை பெற்றுக்கொள்ளணும். 5 மணிக்கு எழுந்தால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். 6 மணிக்கு எழுந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். 7 மணிக்கு எழுந்தால் எதுவுமே நடக்காது. அப்போது ஆசீர்வாதம் இருக்கும் 5 மணிக்கு, 6 மணிக்கு அற்புதம் நடக்கும். ஆனால் 4 மணிக்கு என்ன நடக்கும்? கிருபை பெற்றுக்கலீங்க. கிருபை இல்லாத நீங்கள் வெளியே வர முடியாது. ஆசீர்வாதம் நிறைய பேர் இருக்கும், ஆனால் கிருபையாக சுற்றி நிற்பாங்க. அல்லேலூயா. அதை அனுபவிக்க முடியாது. அப்போ நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து என்ன பண்ணுறோம்? 4ஆம் ஜாமத்தில் எழுந்து என்ன பண்ணோம்? குணசாலி ஸ்திரீ என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதிகாலை எழுந்து இருட்டோடு என்ன பண்ணிக்கிறாங்க? எழுந்து தன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி வேலைக்காரர்களுக்கு ஆகாரம் கொடுத்துருக்குறாங்க. புரியுங்களா? அப்போ அந்த ஸ்திரீ என்ன பண்ண 4 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு உங்களால் முடியல அப்படின்னா என்ன பண்ண முடியாது? அந்த கிருபையும் பெற முடியாது, அந்த ஆசீர்வாதம் பெற முடியாது, அந்த அற்புதம் நடக்காது. புரியுங்களா? அதனால தான் 4 மணி 3 மணிக்கு எழுந்துக்கணும் ஆக்சுவலி. ஆனால் 4 மணிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அதிகாலையில்
4ஆம் ஜாமத்தில் இயேசு கிறிஸ்து நடந்து வராரு, ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, 4வது ஆசீர்வாதம். 4வது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? உபாகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 4வது ஆசீர்வாதம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். குறையில்லாத ஆசீர்வாதம் என்னது? 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரிகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதே அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவரே? 40 வருடங்கள் அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு குறையில்லாத ஆசீர்வதித்திருக்கிறாரு. கர்த்தர் அப்படி தான் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? 40 வருடங்களாக. வாசிக்கலாம், உபாகம் 8:2 வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழி நினைப்பாயாக. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாரு? 40 வருஷம் உன்னை என்ன பண்ண உன்னை ஆசீர்வதினே வராரு. ஆனால் அது எதுக்காக 40 வருஷம் வராங்க? எதுக்காக வராங்கம்மா? ஃபஸ்ட்டு கர்த்தர் என்ன பண்ணுற, ஒரு மனுஷன் சிறுமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்மை சிறுமைப்படுத்தி அடுத்தது கட்டளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ, 2வது கட்டளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. 4வது நீ அறியும்படிக்கு இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. எல்லா வழியும் நீங்கள் பார்க்கணும். அந்த 40 வருஷம் எப்படி வந்தாரு, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டு இது வரைக்கும் வந்துட்டீங்க, அப்படி திருப்பி பார்க்கணும் ஒரு முறை. நான் எங்கேயாவது என் சிறுமையை நான் என்ன பண்ணுறேன், எங்கன்னா மேன்மையாக நான் நினைக்கிறேன். நான் என்ன கர்த்தர் உயர்த்தின பிறகு நம்மளுக்கு என்ன வந்துடும், சில நேரத்தில் மேட்டுமை வந்துடும். புரியுங்களா? அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை ஏன் சிறுமைப்படுத்துகிறாரு சொல்லுங்கள்? சிறுமைப்படுத்தும் போது ஆண்டவர் நோக்கி பார்க்க முடியும். அல்லேலூயா. ஐஸ்வர்யெல்லாம் ஏன் நோக்கி பார்க்க முடியல? ஐஸ்வர்யவான்கள் ஏன் ஆண்டவர் நோக்கி பார்க்க முடியல? ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா அவங்களுக்குள்ள வீடு வாசல் இருக்குது. இப்போ அவங்க போய் கடவுளை தேடுவாங்களா? இயேசு பற்றி சொன்ன ஏற்றுப்பாங்களா? சொல்லுங்கம்மா. நான் ஒரு மாதிரி யோசித்து பார்த்தேன், யார் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன்றாங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது, மாதானா கரெக்டாக சம்பளம் வருது, 2வது அவங்களுக்கு நல்ல வீடு இருக்குது, 2வது அவங்க தேவைக்கு அப்பப்போ வாங்குகிறாங்க. புரியுங்களா? என்ன வேணுமோ என்ன பண்ணுறது, பேங்க்கு லோன் தந்துனே இருக்குது. புரியுங்க? எந்த பொருள் போனாலும் பர்சாக ஒரு நாள் பொருள் வாங்கினேன்னா, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிறதுக்கு ஒரு 30 சுற்று வரணும், ஒரு 30 நாளைக்கு. அப்போ கூட அந்த ஃப்ரிட்ஜை வாங்க முடியாது. இல்லை, நீங்கள் சும்மா ஒன்றுமே இல்லை, கூப்பிட்டு கொடுத்துட்றாங்க. நீ சம்பளம் வாங்க, ஒரு சேலரி நல்லா வாங்குறேன்னா உடனே என்ன பண்ணுது, கார் கொடுத்துட்றாங்க, வீடு கொடுத்துட்றாங்க, என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை, அப்போ அவங்களுக்கு எல்லாம் சௌக்கியமாக இருக்கும் போது எப்படி ஆண்டவர் தேடுவாங்க, எப்படி இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க? அப்போ பாருங்கள், எகிப்தில் இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க, சிறுமியை காட்டில் மோசமாக இருந்தாங்க. அப்போ ஆண்டவரை நினைக்க முடியல. 430 வருஷம் அவங்க எப்படி இருக்கிறாங்க, உபத்திரப்பட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்களோட கூக்கூரில் தான் வர்றாங்க தவிர, அதிகமான சத்தம் தான் விடுறாங்க தவிர, கதறாங்க தவிர, கர்த்தர் அந்த கூக்கூரில் கேட்டு என்ன பண்ணுறாரு, அவரே இறங்கி வராரு. அவங்க யாரும் கூப்பிடல, ஆண்டவரே என்ன பண்ணுங்க. அதை தான் பரலோகத்துக்குள்ளே நம்ம சத்தம் பண்ணால், ஒன்று கூக்குரட்ட ஆண்டவர் இறங்கி வந்துடுவார், 2வது ஜெபம் பண்ணால் இறங்கி வந்துடுவார், 3வது என்ன பண்ண வருவார் இறங்கி. அது தெரியணும் உங்களுக்கு. ஒன்று யாராவது நம்மளை உபத்திரப்படுத்தினாங்கன்னா, நம்ம ஓன்னு கத்த ஆரம்பிச்சிட்டோம்னா ஆண்டவர் தானே இறங்கி வந்துடுவார். உங்கள் வீட்டில் யாராவது உங்களை தேவையில்லாததான் பண்ணுறாங்களா, நீங்கள் ஓன்னு கத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். பரலோகத்தில் இறங்கி தானே என்ன பண்ணுவார், வீட்டுக்கே வருவார். 2வது நீ ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவார், ஆண்டவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. 3வது எப்படி ஆண்டவர் இறங்கி வருவார்? ஆண்டவர் எப்படிமா இறங்கி வருவார்? நீ நிறைய பாவம் செய்தீங்கன்னா வந்து இறங்கி வந்துடுவார். சோதம் பட்டோன்னா என்ன பண்ணிச்சு, அக்கறம் நிரூபிச்சு ஆண்டவர் என்ன பண்ணார், அழிக்க இறங்கி வந்தார் இல்லைங்களா? பாவம் பெருகத்தில் ஆண்டவர் தானே இறங்கி வந்துடுவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் மேலேருந்து கீழே வரணுன்னா
எங்கே அக்கிரம் பெறுகிறதோ அங்கே என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அதை அழிக்கும்படி வருவார். எங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரப்படுகிறோ அவங்களை விடுவிக்கும்படி வருவார். புரியுங்களா? எங்கே தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க இறங்கி வருவார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவன் வந்து நம்மை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதான் சொல்கிறாரு, நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ. அவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். அந்த கட்டளையின்படி உன்னை சிறுமைப்படுத்தி கட்டளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று என்ன பண்ணுறாரு? உன்னை 40 வருஷம் உன்னை என்ன பண்ணுறாரு? ட்ரைனிங் கொடுக்குறார், பயிற்சி கொடுக்குறார். புரியுங்களா? சொல்லப்பட்டது 7 நாளில் வந்துடலாமா? எத்தனை நாளில்? எகிப்துலேருந்து இஸ்ரவேலுக்கு வர்றதுக்கு எத்தனை நாள்? 7 நாளில் வந்துடலாம். ஏன் 40 வருஷம் எடுத்துக்கிறார் ஆண்டவர்னா? அப்போது நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குறாரு. அல்லேலூயா. இப்போ நம்ம சபையில் வந்து ஒரே நாள் கூட நம்ம பரிசுத்தமாகிடலாம் ஞானஸ்தானம் எடுத்த அன்றைக்கி. ஆனால் சபைக்கு ஏன் கொண்டு வந்தார்? 10 வருஷம் 20 வருஷம் நம்ம வரோன்னா நம்ம சிறுமையை நம்ம பார்க்கணும். ஆண்டவர் நம்ம சிறுமைப்பட்ட நாட்களை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஆண்டவர் சோத்திரம் பண்ணுங்க, ஆண்டோடைய மகிமைப்படுத்துங்க, ஆண்டவர் உயர்த்துங்க. அவர் கட்டளை கற்பனைகளை என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உன் இருதயத்தின் உடைய நினைவுகள் என்ன பண்ணணும்? உன் இருதயத்தில் நீ அறியணும் இதெல்லாம். அல்லேலூயா. அடுத்த ஒரு வருஷம் கூட வாசிக்கலாம். அங்கே சொல்கிற பாருங்கள் ஆண்டவர். பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாங்க உபாகம் 29:5, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷமும் உங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்தேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகும் இல்லை. அல்லேலூயா. பாருங்கள் என்ன சொல்கிறா பாருங்கள். கர்த்தராகிய நான் உங்களை தேவன் என்று நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அறிந்து கொள்ளணும். அந்த அறிவு வந்தால் தான் 10 வருஷம் நான் சர்ச்சுக்கு வரேன், அதே சுபாவம், அதே ஜென்ம சுபாவம், அதே கோபம், அதே எரிச்சல். இது சபை கிடையாது. ஆலயம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மா? ஒரு குப்பையை எடுத்து அக்னியில் போட்டால் என்ன ஆகணும்? எரியணும். அதே குப்பை எரியாது இருந்தால் நாமும் போட போட எரியாது இருந்தால் நாம நாற்றம் எடுக்கும். என்ன எடுக்கும்? நாற்றம் எடுக்கும். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வந்து, இது தேவனுடைய ஆலயன்றது ஒரு அக்னி இறங்கினே இருக்குது. இந்த அக்னிக்குள்ளே வரும்போது சுபாவம் என்ன பண்ணும்? மாறினே இருக்கணும். அப்படி நீங்கள் மாறலை அப்படின்னா உங்கள் மேலே நிறைய நாற்றம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெட்கப்பட்டு அங்கங்கே வெட்கப்படுவீங்க. அங்கங்கே தேவையில்லாத கூட உன்னை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவான். வீட்டுக்கு போகிற வழியில் கூட என்ன பண்ணுவான்? நீங்கள்லாம் ஒரு கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு போகிற. நேற்று ஒரு அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி நிற்கும் போது எத்தனோ நாள் ஆயிடுச்சு, திடீர்னு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது விசாரித்தேன். அப்போது அவங்க சொல்லும் போது சொன்னேன் நான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீ எங்களுக்கு வந்து கொடுத்த ஆலோசனை நல்லது. அப்போ நான் சொன்னேன், நான் எவ்வளோ ஜெபம் பண்ணேன், எங்கள் தம்பிக்கு பிழைக்கலையே, தப்பிக்கப்படலையே, ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஏன் இதெல்லாம் வந்து கேட்டேன். நான் சொன்னேன், ஒரு முறை நீ ஜெபம் பண்ண ஜெபமே பண்ணிடக்கூடாது. புரியுங்களா? ஒரு ஜெபம் பண்ணும் போது அது கேட்கப்படலாம், நீ உடனே உபவாசம் பண்ணணும். என்ன பண்ணணும்? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணணும். அந்த உபவாசத்தில் கேட்கப்படலை அப்படின்னா ஒரு இரவு ஜெபத்தை போட்டு ஜெபிக்கணும். அந்த இரவு ஜெபத்திலும் கேட்கலாம், நீ வாரந்தோறும் என்ன பண்ண ஜெபா ஒரு நாள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும். புரியுங்களா? அப்போ தான் என்ன பண்ணுறது? எதெல்லாம் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணும்போது ஒரு வாரம் ஜெபம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மாதம் காலையில் உணவை நான் எடுக்க மாட்டேன், இல்லை மதிய உணவை எடுக்க மாட்டேன், பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணால் கட்டு உடஞ்சிரும். நம்ம என்ன பண்ண ஜெபம் பண்ணுறது? நான் எவ்வளோ ஜெபம் பண்ணேன், ஆனால் என் தம்பி பிழைக்க வைக்க முடியல அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், வெறும் ஜெபம் மட்டும் இல்லைம்மா, ஜெபத்துக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? உபவாசம் இருக்கணும். உபவாசத்துக்கு அடுத்து என்ன இருக்கணும்? அதை விட்டால் இரவு ஜெபத்தை ஒன்று போட்டு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதை விட்டால் என்ன பண்ணணும்? பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணணும். அல்லையா? அப்போது ஒரு மாதம் நான் பொருத்தம் பண்ணி ஜெபம் பண்ணால் கர்த்தர் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். சில நேரத்தில் நம்ம ஜெபம் கேட்கப்படாதுக்கு என்ன காரணம்? நமக்குள்ள சில மேட்டுமை இருக்கும், சில பெருமை இருக்கும். அதை அழிக்கப்படுறதுக்காக ஆண்டு தள்ளுவார் நாட்களை. இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா போன மாதம் 72 மணி நேரம் ஜெபம். அல்லையா? இந்த ஜூன் மாதத்தில் 72 மணி நேரம் முடிச்சுட்டு வந்தோம். அப்புறம் 3 நாள் சாப்பிடாமல் 3 நாள் தூங்காமல் ஜெபித்தோம். அது பிறகு அது முடித்த பிறகு உடனே மதுரைக்கு போய் என்ன பண்ணோம்? மறுபடியும் 24 மணி ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அந்த சர்ச்சில் ரொம்ப பலவீனம். அவர் உடனே 24 மணி நேரம் நடத்தணும்னு சொன்ன பிறகு நாங்கள் ஓடணுங்கிறது. 24 மணி நேரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அதே 6 மணிக்கு 7 மணி ஆரம்பித்தது 6 மணிக்கு முடிக்கிறது 7:30. 24 மணி நேரத்துக்கு மேலே ஜெபம் பண்ணோம். கர்த்தர் என்ன பண்ண கட்ட உடைக்கிறாரு. அல்லையா? சண்டே காலையில் மெசேஜ் ஆரம்பித்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் 7 வரைக்கும் என்ன பண்ணுறாரு? அடுத்த மெசேஜ் ஆரம்பிக்கிறார். ஜனங்களும் ஓடி வந்துட்டாங்க மறுபடியும். அப்போ ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ண கர்த்தருடைய வல்லமை நம்ம மேலே இறங்கி வரும். அல்லையா?
அவருடைய அபிஷேகம் நம்மளை இறங்கி வரும். நமக்கு வேறு விதத்தில் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறீங்க? அவரை அறிந்து கொள்ள வேண்டும். முதல் கர்த்தராகிய நான் உங்களை தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை என்ன பண்ணிட்டேன். அப்போ அவர் இரண்டாவது ஆண்டவர் அறியணும். நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்கன்னா ஆண்டவரை நல்ல வேதத்தை அறியணும், சத்தியத்தை அறியணும், நல்ல நீங்கள் ஜெபத்தை அறியணும், என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க புரியுங்களா, எந்தெந்த ஜெபத்துக்கு எந்தெந்த விடுதலை உண்டாயிருக்கிறது எல்லாத்தையும் ஆராய்ந்து அறியும் போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன? உபாகம் 7:14 வாசிங்க. அடுத்த ஜெபம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடியா இருப்பதில்லை. ஹல்லேலூயா. சகல ஜனங்களை பார்க்கிலும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் என்ன இருக்காது? நீங்கள் யாரும் மலையடியாக இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்பவர்கள் யாரும் மலையடியாக இருப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்போனா அது ஆண்டவர் என்ன பண்ணுற? இந்த ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம வீட்டில் யாரும் மலையடியாக இருக்க மாட்டாங்க. நீ கை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மலையடி இன்றைக்கி இருக்கிறாங்க நிறைய பேர். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற மேட்டுமையோ சுபாவமோ. ஹல்லேலூயா. அது அவங்களே தடுத்துருது. புரியுங்களா? தாவீதினுடைய மனைவி, ஃபஸ்ட்டு மனைவி, அவங்க என்ன பண்ணாங்க? இவர் துதித்திங்களோட வரும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க? கிண்டல் கேலியமாக இருந்தது அந்த அம்மாவுக்கு. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அந்த அம்மா குழந்தைய பறக்கலை. அப்போ நம்ம யாரையுமே அசதியாகவோ கிண்டல் கேலியாவோ பண்ணிடக்கூடாது. புரியுங்களா? அதனுடைய சாபம் வந்துடுது பின்னாடியே. அதுதான் தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாகவோ தேவனுடைய பிள்ளைகள் மூலமாகவோ நம்ம எதுவும் என்ன பண்ணக்கூடாது? கிண்டல் கேலியாக ஆகிடக்கூடாது. ஹல்லேலூயா. இரண்டாவது அங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்ல பாருங்கள். உபாகம் 28:4 உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தயமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குதோ அத்தனை பொருளையும் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கும். எப்போ? இந்த 4வது ஆசீர்வாதத்து மேல். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கர்த்தரை எப்போதும் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. 28:11 சொல்ல பாருங்கள். உபாகம் 28:11 உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு ஆண்டவரால் நம்மளை எப்பவுமே பரிபூரணமான ஆசீர்வாதத்தினால நம்ம ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கொடுப்பேன் என்று நான் சொல்லிட்டேன், அதை நான் கொடுப்பேன். அதனால தான் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், காத்திருக்கணும், ஜெபத்தில் நிலைத்திருக்கணும், விடாமுயற்சி நம்ம பண்ணினதான் தான் வெற்றி வேலை பெற முடியும். ஏன்னா நமக்கு 4 சைடு பிசாசின் தொந்தரவு நிறையா இருக்குது. ஏதாவது ஒரு தொந்தரனாலும் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஜெபத்தில் கருத்தாக ஜெபமணினே வரணும். புரியுங்களா? அப்போ தான் அது நிறைவேறும். அதுக்காக என்ன பண்ணணும்? விடாமுயற்சி இருக்கணும். புரியுங்களா? சோர்ந்து போயிடக்கூடாது. சட்டக்க ஐயோ எனக்கு முடியலை, புரியுங்களா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா சோர்ந்து போயிட்டேன்னா அது வெற்றி சிறக்க பண்ண முடியுமா? ஆண்டவனா சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 சாமுவேல் 6:11 கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அப்போ கர்த்தருடைய பெட்டி எங்கே இருக்குதா அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமியின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமியும் அவன் வீட்டார் அனைவரையும் என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வீட்டில் அந்த குடும்ப ஜெபம். கர்த்தருடைய பெட்டினா எதை குறிக்கிறது? குடும்ப ஜெபம் இருக்குதா? எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்குது? அவன்கிட்ட கரங்களை உயர்த்தி காட்டுங்க. 2 பேர் 3 பேர் தான். எல்லாம் உட்காந்து என்ன பண்ண? நீங்கள் சாப்பிட்றதுக்கு உட்கார்ற மாதிரி ஒரு மணி நேரமாவது என்ன பண்ணோம்? குடும்ப ஜெபத்தில் ஒரு 3 பாடல் பாடுங்க, அப்புறம் ஒரு அதிகாரத்தை வாசிங்க, அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணால் கரெக்டாக 1 மணி நேரம் முடிஞ்சிருது. அல்லேலூயா. ஒரு குடும்ப ஜெபம், சின்ன குட்டி குடும்ப ஜெபமாக ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம்? அதான் அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது? அவனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. அல்லேலூயா. துளிர்த்த கோல்னால் அந்த கோல் என்ன இருந்தது? ஒரு பழம் இருந்தது, கனி. உங்கள் வீட்டில் கனி இருக்கும், குடும்ப ஜெபம் இருந்தால் என்ன இருக்கும்? உங்கள் வீட்டில் எதுவும் சாகாது, எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். புரியுங்களா? அந்த கோல் துளிர்த்து இருக்கிறனால உங்கள் வாழ்க்கை எப்போவுமே எப்படி இருக்கும்? துளிர்த்த வாழ்க்கையாக இருக்கும். எதுவுமே சாபத்து கட்டு உள்ளே இருக்காது வீட்டுக்குள்ளே. அல்லேலூயா. 2வது 10 கட்டளை இருந்தது அதுக்குள்ளே. என்ன இருந்தது?
அந்த 10 கட்டளையின்படி நீங்கள் வாழறீங்க, அப்போ அதன்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது அதுக்குள்ளே என்ன இருந்தது? மண்ணா இருந்தது இல்லை? இப்போ ஆவிக்குரிய மண்ணாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை நல்லா நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா நல்ல கனி உள்ள மரங்களாக காணப்படுவீங்க. குடும்பத்தில் செய்வதெல்லாம் நீங்கள் எதை செய்தாலும் வாய்க்குமா வைக்காதா சொல்கிறார்ல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போது அந்த மண்ணா அந்த வீட்டுக்குள்ளே எப்பவுமே இருக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய மண்ணா ஆண்டோடைய வார்த்தைகள் சத்தியங்களை நீங்கள் குடும்ப ஜெபத்தில் என்ன செய்யணும்? தொடர்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதான் ஆதியாகமம் 30:27 வாசிக்கும் போது, அப்பொழுது லாபான், உன் கண்கள் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். அல்லேலூயா. பாருங்கள், யார் மூலமாக ஆசீர்வாதம் வருது? மாமனாருக்கு யார் மூலம் ஆசீர்வாதம் வருது? யாக்கோபு மூலமாக வருது. ஆனால் யாக்கோபு எப்படி போனார்? அந்த வீட்டுக்கு போகும்போது பங்களாவில் போனார், கார் பங்களாவில் எடுத்துன்னு போனார், எதுவுமே இல்லை, வெறுமையாக போனால். ஆனால் இப்போ ஆசீர்வாதம் யார் மூலமாக வருது? இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் மகள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும்? ஒன்றுமே இல்லாத போயிருப்பாங்க. மருமக ஒன்றுமே கொண்டு போயிருக்க மாட்டாங்க, கொடுக்கத்தோட எதுவும் இருந்திருக்காது. ஆனால் அந்த மருமக அந்த வீட்டுக்கு போன பிறகு வெகு வேகமாக அந்த வீடு ஆஸ்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ உங்கள் பெண்களை கொடுக்கும்போது அது ஜெபம் ஆவி பெற்றிருக்குதா? குடும்ப ஜெபம் பெற்றிருக்குதா? சத்தியத்தை அறிஞ்சிருக்குதா? கோல் துளித்திருக்குதா? கனி கொடுக்குதா? அந்த வீடு ஆஸ்வதிக்கப்பட்டுரும். யாக்கோபு அந்த வீட்டுக்கு போகிறாரு. எப்படி இருந்தார்? அவங்க அம்மா சொன்னார், எங்கே ஓடிடு, அங்கே போயிடுப்பா, நீ இங்கே இருந்தால் அவங்க அண்ணன் என்ன பண்ணிவிடுவார்? போட்டு தள்ளிடுவார், நீ என்ன பண்ணிடு, போயிடுனாரு. கட்சியில் பார்த்தா 2 பரியோட வெளியே வராரு. புரியுங்களா? வெறுமையாக போனால் நிறைவான ஆசீர்வாதம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் வெறுமையாக இருப்பாங்க, ஆனால் குடும்ப ஜெபம் நடத்தி பாருங்கள், மூலமாக அந்த வீடு ஆஸ்வதிக்கப்பட்டுரும். உங்கள் மகன் வந்து கல்யாணம் பண்ணுவார், அந்த வீடு ஆஸ்வதிக்கப்பட்டுரும். அவங்க வீடு ஆஸ்வதிக்கப்பட்டுரும், உங்கள் வீடு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்குது ஆல்ரெடி. அல்லேலூயா. அப்போது பிள்ளைகள் மூலமாக ஆசீர்வாதம் பெருகிடுது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறதே நிறுத்திட்டோம். பிள்ளைங்க அப்படி உபாசனான்னு தெரியல. புரியுங்களா? அப்படி அவங்க கேட்டால் இரவு ஜெபம்னா என்னன்னு தெரியல. இரவு ஜெபத்துக்கு போட்டால் வரத்துக்கு ரொம்ப கஷ்டம், உபவாசத்துக்கு போட்டால் வரத்துக்கு கஷ்டம், லீவு கிடைக்கல. இதெல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு நாள் உபவாசத்தில் வந்து என்ன பண்ணணும்? லீவு போட்டு எல்லாம் குடும்பத்தோடு வந்து உபவாசத்தில் கலந்துக்கணும். புரியுங்களா? அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உடனே வாங்க நீங்கள் வேலை விட்டு வேணால் வரமாட்டாங்க. நீங்கள் உபவாசன்றது உங்களுக்கு தெரியும் எப்பப்போ நடக்குதுங்க. அந்த உபவாசத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் குடும்பத்தோடு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த குடும்பத்தோடு ஆண்டவர் அனுப்புவார். அன்றைக்கி அவங்களுக்கு எல்லா வடிவாசம் திறப்பார். அல்லேலூயா. அப்படி குடும்பத்தோடு நீங்கள் செய்கிற காரியத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு கிடைச்சி அந்த நாளில் ஆண்டவர் வந்து அந்த உபவாசத்தில் கற்றுக்கொள்ளணும். புரியுங்களா? அதுதான் ஆண்டவர் சொல்லு, யாக்கோபு நிமித்தம் அந்த வீடு ஆஸ்வதிக்கப்பட்டது. அதே போல் பாருங்கள், நீதிமொழிகள் 3:9 சொல்கிறது. நீதிமொழிகள் 3:9, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் நல்லா கொண்டு வந்து கொடுக்கணும். புரியுங்களா? காணிக்கை கொடுக்கணும், முதல் பலனை கொடுக்கணும் ஆண்டவருக்காக. ஆண்டவர்களுடைய ராஜ்யத்தை கட்டணும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு குறைபடக்கூடாது. முதல் பலன் எல்லாத்தையும் வந்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக நீங்கள் கனம் பண்ணினீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ண கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாக தேவன் கனம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு அந்த கனத்தை கொடுப்பார். புரியுங்களா? நல்லா நீங்கள் கொடுத்தா தான் கர்த்தர் என்ன பண்ணுவார். இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா டிவி ஊழியம் பண்ணுறோம், மாதத்துக்கு டிவி ஊழியம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எடிட்டிங் ஊழியம், அதுக்கு அடுத்தது நிறையா காரியங்கள் என்ன பண்ணுறோம், டிவியில் போடுறோம். இதனுடைய தேவைகள் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ எங்களுக்குன்னு ஒரு விசுவாசியான இருக்கிறாங்களா, 10 விசுவாசி நான் வச்சுருந்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கம்மா? 10 விசுவாசி எனக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்போ எனக்கு யாரும் இல்லை. அப்போ என்ன பண்ணோம்? எங்காவது ஒரு சர்ச்சுக்கு வந்தால் தான் எங்களுக்கு என்ன பண்ணோம்? அவங்க கொடுக்குற காணிக்கு தான் அதை கொண்டு போய் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஊழியங்களை வைக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வந்து ஊழியக்காருக்கு நல்லா விதைத்தா தான் அவங்க கொடுக்க முடியும். அப்போ கொடுக்கணும். கொடுங்கள், அப்போ உங்களுக்கு கொடுக்க உடனே அப்போ கொடுக்கணும். நீங்கள் தாங்கணும், கொடுக்கணும், இதெல்லாம் செய்தீங்கன்னா அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருக்குது. அதை கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கும் போது கர்த்தர் மறுபடியும் அந்த வீட்டை என்ன பண்ணுறாரு? மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஐயோ நாளைக்கு எனக்கு இந்த வார்த்தை கரெக்டாக இருக்குது, நான் எதுவுமே எங்கே போட முடியும் அப்படின்னு நினச்சிட முடியாது. புரியுங்களா? அந்த அம்மாக்கிட்ட இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு சாகணுன்னு இருந்தாங்க. இன்றைக்கி சாப்பிட்டு
அந்த விதவை என்ன பண்ணாங்க, இன்றைக்கி சாப்பிட்டு சாகணுன்னு இருந்தவங்க அந்த வீடு என்ன ஆச்சு, அந்த பஞ்ச காலத்தில் அந்த வீட்டுக்குள்ளே வந்து நிறைய பேர் உதவி கேட்டிருப்பாங்க. கேட்டிருக்க மாட்டாங்களா? ஏன்னா அந்த பஞ்சகாலம் வர வரைக்கும் அந்த வீட்டில் என்ன இல்லை, எந்த குறையும் இல்லை. அது மாதிரி கர்த்தர் சொல்ல பஞ்ச காலத்திலே குறையில்லாது வைக்கும்போது இது பஞ்சகாலம் வைப்போம். அப்போ கர்த்தருக்காக நீங்கள் நல்லா கொடுத்து தாங்கணும். ஊழியர்களை நீங்கள் வர சபை மேய்ப்பருக்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் தாங்கி உதவி செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் அவங்க பின்னாடி முன்னாடிலாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் விதைப்பது கர்த்தர் அதுக்கேற்ற அறுவடை. சிறுகு விதைக்கிறவன் சிறுக தான், பெருகு விதைக்கிறவன் பெருகு தான். நாங்கள் மாதம்னா ஒவ்வொரு மாதம் ஆவடியில் பட்டாபுரத்தில் ஒரு 21 மணி நேரம் பிறையை நடத்தும். எத்தனை மணி நேரம்? காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் முடிப்போம். ஒரு 25,000 மாதம் செலவாகும். எத்தனை மாதம்? 25 மாதம். அப்போ திடீர்னு ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணார், இவ்வளோ பேர் மண்டபத்தை வச்சு நடத்துகிறீங்களே, நீங்கள் எங்கள் வீட்டில் பெரிய இடங்குதை வந்து நடத்துங்கன்னாரு. இல்லைங்க ஐயா, எங்களுக்கு ஆண்டவர் வந்து மண்டபத்தில் தான் நடத்த சொன்னார், வீட்டில் நடத்த சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நடத்தின்னு வந்தோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த கொரோனா வர வரைக்கும் நாங்கள் நடத்தின்னு தான் இருந்தோம். வரவங்களே என்ன பண்ணாங்க, அதனுடைய தேவைகளை சந்தித்தாங்க. என்ன பண்ணாங்க, தேவைகளை கரெக்டாக அதனுடைய 25,000 அடுத்த மாதனுடைய பீஸை என்ன பண்ணுவோம், அடுத்த மாதனுடைய மண்டபத்தை கட்ட வேண்டியது இந்த மாதமே கட்டு போயிடுவோம். புரியுங்க, டேட் அப்பயே குறிச்சிடுவோம், எல்லாருக்கும் சொல்லிவிடுவோம் இந்த டேட்டில் அப்படின்னு. அப்போ காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்போம்? 9 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா மறுநாள் காலைல போய் 5 மணிக்கு முடிப்போம். அப்போது அதுக்குள்ளேயே நம்ம லஞ்சு கிடச்சிடும். அவங்களுக்கு ஒரு பகலில் ஒரு நல்ல டீ 2 டீ, அது கூட அந்த டீ எப்படியாப்பட்ட டீனா அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சு ஒரு 1000 ரூபாய் டீ போகிறதுக்கு கொண்டு வருவோம். புரியுங்களா? அவர் சொல்லுவார், ஜனங்க குடிச்சிட்டு நல்லா பாடணுன்னா தொண்டையில் கரகரன்னு இருக்கக்கூடாது, அது மாதிரி ஒரு டீ போட்டு தரணும் அவங்களுக்கு. டீ போடுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், அவர் ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு வந்து நிறுத்தணும். புரியுங்களா? இரவும் பகல் இல்லை. அப்போ ஈவினிங்கில் அவங்களுக்கு சாப்பாடு, டின்னர். அதுக்கு பிறகு நைட்டில் என்ன பண்ணுவாங்க, போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, 12 மணிக்கு வேணால் படுத்துருவாங்க. ஆனால் எல்லா டேபிள்லேயும் பெஞ்சிலையும் நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருவோம். யாரும் போய் அங்கே படுக்கவே மாட்டாங்க. அப்போ காலை 9 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் 5 மணி வரைக்கும் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் 72 மணி நேரம், அப்புறம் 10 பகல் 10 இரவு, அப்புறம் 6 இரவு 6 பகல், அப்புறம் 21 நாள் 21 இரவு 21 பகல், 40 பகல் 40. 1 கோடி சீசர்களை உருவாக்குறதுக்காக இவ்வளோ ஜபங்களை பண்ணிட்டோம். இன்னும் அந்த சீசத்தும் இப்போ தான் 10,000 பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. புரியுங்களா? போன வாரம் தான் அவர் சொல்கிறேன், நீங்கள் வந்து 20 பேர் கிளாஸ் எடுத்தீங்க, அந்த 20 பேர் இன்றைக்கி ஊழியக்காரர் இருக்கிறன்றாங்க. இல்லையா? இப்படி எங்கெங்கெல்லாம் போய் நடத்தணுவாங்களாம் எல்லாம் ஊழியக்காரர் வந்து. புரியுங்களா? இன்றைக்கி இன்றைக்கி சிஸ்டரும் பாருங்கள், இவ்வளோ தொழுக்கு வரதுக்கு என்ன காரணம், அன்றைக்கி அந்த குடோனில் தான் நடத்திருந்தாங்க. அந்த இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு. புரியுங்களா? அப்படிப்பட்டவங்களே இன்றைக்கி ஆண்டவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம்? சத்தியத்தை நீ கற்றுக்கொள்ள, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அடுத்ததாக நாம் பார்க்குறோம், அடுத்த ஆசிரம் சொல்லி நான் முடிக்க போகிறோம். இன்னும் 2-3 ஆசிரத்தை சொல்லி முடிச்சிடலாம். உபாகம் 15:6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அல்லேலூயா. பாரு, உன் தேவனை கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையும் அவர்கள் ஆளுவதில்லை. இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் கடன் இப்போ எத்தனை பேர்கிட்ட கடன் இருக்குது இங்கே இருக்கிறவங்களா? கடன் இருக்கிற மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. 1 ஒரே ஒருத்தர் தான் கடன். 2 நல்லா உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம் இந்த வசனத்தின்படி. 1 2 3 4 5 இந்த கடனெல்லாம் இந்த மாதத்தோடு தீர்ந்துடும். அல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே நம்ம விசுவாச அறிக்கை செய்ய போகிறோம். ஒரு நிமிஷம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி ஆக கடவுது. எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கடன் நான் கொடுக்கணும் ஆண்டவரே, ஆனால் நான் ஒரு நாளும் கடன் வாங்கக்கூடாது, எனக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு கேளுங்க. பார்க்க எல்லாம் வாயை திறந்து அங்கே உபாகம் 15:6 உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், இன்றைக்கி ஆசீர்வதிக்கிறதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, கடன் வாங்காது இருந்தால் போதும், ஆசீர்வாதம் தான் அதுவும். அல்லையா? நீ யார்கிட்டையும் கடன் வாங்காது இருந்தாவே அதே ஆசீர்வாதம் தான். ஆனால் கொடுக்கக்கூடிய கிருபை ஆண்டு கூட கொடுக்குறார். எத்தனையோ ஏழைக்கு திக்கெட்டு ஒடுக்கப்பட்டவங்க நீ கொடுப்பீங்க, ஆனால் அவங்ககிட்ட போய் வட்டி கொடு அது கூடன்னு கேட்கவே மாட்டீங்க. அல்லையா? தாராளமாக கொடுக்குற அந்த பாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்துங்க.
அப்போ பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்ன சொன்னார் ஆண்டவர்? உபாகம் 28:44 சொல்கிறாரு, அவன் உன்னிடத்தில் கடன் படான், நீ அவனிடத்தில் கடன் படுவாய். அவன் தலையாக இருப்பான், நீ வாளாக இருப்பாய். அல்லேலூயா. கடன் கொடுத்தவங்க அவங்க என்ன மாறிடுறாங்க? வாளாக மாறிடுவாங்க. அல்லேலூயா. அதான், அவன் உன்னிடத்தில் கடன் படான், நீ அவனிடத்தில் கடன் படுவாய், அவன் தலையாக இருப்பான். அப்போ கடன் கொடுக்க தான் தலையாக மாற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உன்னை தலையாக மாற்றணும், நீ வாளாக இருக்கக்கூடாதுன்னா அவருடைய சித்தத்தை செய்யணும், கனி கொடுக்கணும். ஆண்டவருக்கு பாருங்கள் சொல்கிறார் நீதிமொழிகள் 22:7, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அல்லேலூயா. நீயும் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய். ஒருவேளை ஆண்டவனை கொடுக்கும் போது உங்களுக்கு அடிமையாக ஆகலாம், ஆனால் அவங்கள ரட்சிப்பின் வழியாக நடத்திக்கலாம். அல்லேலூயா. நீ நற்கிரியை செய்யும் போது ஆத்மாதான் செய்யலாம். புரியுதுங்களா? அடிமை என்பது இப்போ இல்லை, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு. புரியுதுங்களா? இன்றைக்கி நிறைய பேர் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நீ கர்த்தருடைய வசனங்களை சத்தியங்களை நல்லா அறிந்து வச்சுன்னா, கர்த்தர் உன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக, உன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற நன்மையினாலே நீ அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாங்க. சங்கீதம் 112:5, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். இறங்கி கடன் கொடுக்கணும், தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியன். அப்போ இறங்கி நீங்கள் என்ன பண்ணணும்? கடன் கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கொடுப்பார் என்று சங்கீதம் 37:26 வாசிக்கிறோம். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இப்போ இறங்கி நீ கொடுத்தா என்ன உண்டாகும்? உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். சந்ததி ஆசீர்வதிக்கப்படுங்க. புரியுங்களா? ஒரு நாள் உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க, நீங்கள் போன பிறகு அடுத்த சந்ததி வருதுன்னு வச்சுக்கோ, அது போய் எங்கேயும் கடன் வாங்காது. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் இறங்கி கொடுத்து கொடுத்து பழக்கமாயிடுச்சு. கர்த்தர் சொன்ன வசனத்தின் படி 37:21 சொல்கிறாரு, துன்மார்க்கன் கடன் வாங்கி என்ன பண்ண மாட்டான்? செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அல்லேலூயா. அப்போ துன்மார்க்க என்ன பண்ணுவான்? வாங்கிட்டா என்ன பண்ண மாட்டான்? ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டான். அல்லேலூயா. அப்புறம் நீங்கள் போய் இப்போ எத்தனை ஃபோன் பண்ணாலும் என்ன பண்ணாது? துன்மார்க்கன் என்ன செய்ய மாட்டான்? ஃபோனை எடுக்க மாட்டான். வீட்டு வாசலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வீடு பூட்டிகிட்டு இருக்கும், அப்புறம் நீ சோர்ந்து போயிடுவேன். ஆனால் அவன் சொல்கிற நீதிமான்களோ கடன் வாங்கிட்டா என்ன பண்ணுவாங்க? இறங்கி திருப்பி கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. என்னைக்கு இருந்தாலும் கொடுக்கணுன்னு அந்த எண்ணம் இருக்குதுனாவே அவங்க நீதிமான்கள் தான். அல்லேலூயா. நீங்கள் யாருக்கிட்ட வாங்கியிருந்தாலும் என்ன பண்ணிடணும்? நீங்களே திருப்பி என்ன பண்ணிடணும்? அவங்க கேட்குறாங்களே இல்லையோ, நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? இது வரைக்கும் நான் வந்து உங்கள்கிட்ட வாங்கினது வட்டி போட்டு கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமான்கள்னால் அவரும் அதில் தான் இருக்கிறார். நீதிமான் நம்ம நீதிமான், நம்ம இறங்கி கடன் கொடுக்குறவளாம் இருக்கணும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சத்துருக்களை சிநேகிங்கள். வாசிங்க லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கு துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரோ. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அல்லேலூயா. செய்கிறாரே. அல்லேலூயா. அவர் யாருக்கு நன்மை செய்கிறாரு? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகள் கூட இயேசு என்ன பண்ணுறாரு? நன்றி அறியாதவர்கள் துரோகிகள் யார்? உங்கள் சத்துருக்கள். அல்லேலூயா. அதான் உங்கள் சத்துருக்கள் என்ன பண்ணுங்க? சிநேகிங்கள். உங்கள் சத்துருக்கள்லாம் யார்? மத்தேயு 10:36 யார் சொல்லிக்கிறா பாருங்க? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அல்லேலூயா. பாருங்கள், சத்துருக்கள் தான் வீட்டார். அவங்க தான் நன்றி அறியாவது இருப்பாங்க, துரோகிகளாக இருப்பாங்க. உங்கள் வீட்டார் தான். அல்லேலூயா. உங்கள் சொந்த பந்தம்லாம் இருப்பாங்க. இது மாதிரி நிறைய பேர் இன்ன வரைக்கும் அந்த வீட்டில் கால் வீடு வச்சுருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நன்மை செய்ய, அவங்களுக்கு என்ன செய்ய? உங்கள் சத்துருக்கள் என்ன பண்ண வீட்டாக இருக்கு? நன்மை செய்யணும், அவங்கள சபிக்காது இருக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு 5:44 வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, உங்கள் சத்துருக்கள் தான் வீட்டார். ஆனால் வீட்டார்னா யார்?
அதுக்கு இன்னொரு வசனத்தை பாருங்கள், அழகாக ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. வீட்டாரன் யாரு? சத்துரு சொன்னார் ஆண்டவர். சத்துரு உங்கள் வீட்டார். இப்போ நீ விசுவாசித்து கரெக்டாக நடந்தனா உங்கள் வீட்டார் சத்துருலாம் மனம் திரும்புவாங்க. அல்லேலூயா. திரும்பலாம் திரும்ப மாட்டாங்களா? உங்கள் வீட்டார் சொல்லுங்கம்மா, இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்கம்மா? அவங்களுக்கு முன்னாடி நன்மை செய்யணும், ஜெபிக்கணும். உங்கள் வீட்டாரில் யாராக இருந்தாலும் என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்கள் வீட்டார் தான் சத்துரு. நீங்கள் அவங்களுக்கு கடன் கொடுக்குறது, உதவி செய்து எல்லாம் செய்யணும். ஆனால் நீங்கள் அவங்கள ஒரு நாள் சபிச்சிடக்கூடாது. அவங்க ரட்சிக்கப்படலை. அப்போ நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா, அந்த வீட்டுக்காக அவங்க உங்களுக்கு சாபம் விட்டாலும் அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்கன்னா, ஒரு நாள் அந்த வீடு ரட்சிக்கப்பட்டுரும். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், உன் வீட்டாரை ரட்சிப்பில் நடத்துவாய். அல்லேலூயா. அப்போது சத்துரு தான் வீட்டார். அதே மாதிரி சரீரன்றது ஒரு சத்துரு. அதுதான் உன் சரீரன்றது, மாம்சன்றது ஒரு சத்துரு. அதை நீ வெல்லணும். நல்ல உபவாசத்தை போட்டு, இரவு நேரத்து ஜபத்தை போட்டு, நிறைய உபவாசம் போட்டிங்கன்னா இந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தலாம். அல்லேலூயா. இல்லைன்னா நீங்கள் நல்ல ஊட்டச்சத்து இது கொடுத்துனே இருந்தீங்கன்னா இது பாவத்தில் போய் விழுந்துடும். ஏதாவது பாவத்தை தூண்டி விட்டுருவான் பிசாசு. அல்லேலூயா. யாராவது கோவப்பட்டு பேச சொல்லுவான், உடனே வாய் தந்து அவ்வளோ வார்த்தை பேசுவீங்க, அவன் வீட்டுக்கே வர மாட்டாங்க அது பிறகு. அல்லேலூயா. ஏதாவது என்ன பண்ணுவீங்க? ஏன்னா உங்களுக்குள்ளே என்ன ஆகுது? ஊட்டச்சத்து நிறையா இருக்கிறனால நல்லா மட்டன், சிக்கனு என்னென்ன தேவையில்லை சாப்பிட்டே இருந்தானா அவன் உடம்பு. அது ஜீரணம் பண்ணத்துக்கு, அந்த சரீரத்தை ஒடுக்கிறதுக்குன்னா வேணும் நமக்கு. உபவாசம் பண்ணி நீ ஜெபம் பண்ணிங்கன்னா சரீரம் என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஒடுங்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக சரி உங்கள் அண்டருக்குள்ளே வந்துடுது, உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். அப்புறம் நீங்கள் சரீரத்தை என்ன பண்ண, ஆத்மா சொல்கிறது தான் சரியும் கேட்கும். ஆனால் இப்போ நீங்கள் நிறைய ஊட்டச்சத்து சாத்தினா நீங்கள் சொல்கிறது தான் ஆத்மா கேட்கும். அல்லேலூயா. அப்போ ஆத்மா என்ன பண்ணோம்? ஆவி சரீரத்துக்கு விரோதமாகவும், சரீரம் ஆவிக்கு விரோதமாகவும் என்ன பண்ணோம்? எப்போதும் போராடும். புரியுதுங்களா? அப்போ அதெல்லாம் போய் சிக்கிப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் நல்லா நமக்கு என்ன பண்ணிக்கிற பைபிளில், உபவாசம் பண்ணு, 3 நாள் உபவாசம் பண்ணு, 1 வாரம் உபவாசம் பண்ணு, 21 நாள் உபவாசம் பண்ணு. அங்கே யோபு 7 நாள் உபவாசம் பண்ணுறாரு. புரியுங்களா? இது மாதிரி இரவு மகளும் உபவாசம் இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை வெற்றி சிறக்க பண்ணனா அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உபவாசமும், இரவு ஜபங்களும், வேத வாசிப்போம், துதி ஆராதனைலாம் தொடர்ந்து இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வெற்றி வந்துடும். அல்லேலூயா. 3 நாளில் தலைகீழாக மாற்றிடுவார் ஆண்டவர். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஆட்டோமேட்டிக் உங்கள் ஆவியே சொல்லிடும், எனக்கு விடுதலை ஆயிடுச்சு, அதெல்லாம் நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா 3 நாள் என்ன பண்ணிக்கிறீங்க? சாப்பிடாமல் தூங்காமல் உங்கள் வீட்டிலையே நீங்கள் ஜெபம் பண்ணி வந்திருக்கிறீங்க, இங்கே வந்து சபையில் ஜெபம் பண்ணுறீங்க. இப்படியே கண்டினியூவாக உங்கள் சரீரத்தை ஒடுக்கி கொஞ்ச நேரம் நிறைவேற்றிங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களாம் நிறைவேறிடும், சரீரத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு எத்தனை காரியம் சொன்னேன்? 7 காரியம் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு கடைசி ஆசீர்வாதம் சொல்லி முடிக்க போகிறோம். கடைசி ஆசீர்வாதம் 8வது. மொத்தம் வந்து 16 ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை நான் சொன்னது வந்து 7. இப்போ 8வது ஒரு ஆசீர்வாதம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். அங்கே சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் யார் ஆசீர்வதிக்கிறாரா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போது நீங்கள் பெரியவராக இருக்குது, சிறியாக இருக்குது, யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? புரியுங்களா? கர்த்தருக்கு எப்படி பயப்படணும்? கர்த்தருக்கு எப்படிமா பயப்படணும்? வாயை திறந்து நீங்கள் கோபம் வருதுன்னா, ஐயோ எங்கள் ஆண்டவர் பார்க்குறாரே, நான் இந்த நேரத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? வாயை திறந்து கோபம் எதனா திட்டிடக்கூடாது, கர்த்தர் அதை கவனிக்கிறாரு. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு அர்த்தம். உடனே வாயை திறக்கிறீங்க, அதுகளுக்கு கர்த்தருடைய நினைவு வருது மனசில். இந்த வசனம் உடனே என்ன பண்ணுவீங்க? கோபத்தை அடக்கிடுவீங்க, பேச மாட்டீங்க. அப்போ கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுது. அல்லேலூயா. ஒரு லஞ்சம் லஞ்சத்துக்கு நீங்கள் கை நீட்டுறீங்க, இல்லை நீங்கள் வட்டி கொடுக்க போகிறீங்க, அப்போ உடனே இந்த வசனம் உனக்கு ஞாபகம் வரணும், நான் கர்த்தருக்கு பயந்து இதெல்லாம் வாங்க மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு இந்த பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லணும். ஓ இல்லைங்க, ஒரு 500 ரூபாய் தானே ஓட்டுக்கு ஆக தராங்களே, ஒரு 1000 ரூபாய் தான் தராங்க, ஓட்டுக்கு தானே தராங்க, அவங்க தானே, அது உலகம் சொல்லுது அவங்க சம்பாதிச்சு வச்சது நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு, நம்ம பணம் தான் அப்படின்றாங்க. அதை நீங்கள் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? ஐயோ ஆண்டவர் பார்க்குறாரு,
அப்படி எங்கன்னா வாங்க சொல்லியிருக்கிறாரா? இல்லையே. அப்போ அந்த 10,000மோ 5,000மோ 2,000மோ 1,000மோ கொடுக்குறத நம்ம அவாய்ட் பண்ணிடணும், வானான்னு சொல்லிடணும். ஆண்டவரே அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் நீதியாக என்ன பண்ணுவேன், நான் போட வேண்டிய ஓட்டை நான் போடுறேன், அல்லேலூயா. ஆனால் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது உங்கள் வீட்டுக்கு வரும், வாங்கணும், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, அவங்க முன்னாடி அதை நீ கவனமாக வைத்து அதில் கவனமாக இருக்கணும், அல்லேலூயா. ஏன்னா அதோட ஒரு ஆவி பின்னாடியே வரும், புரியுங்களா? அதை விசுவாசி, நல்ல ஸ்ட்ராங்கான விசுவாசம் கிட்ட இருந்தால் நீங்கள் ஜோம் பண்ணி புசிக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்படுறது பலவீனப்படுறீங்கன்னா என்ன பண்ண முடியாது. இன்னொரு விசுவாசி அதே மாதிரி செய்வாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாரு, எதை குறித்து நீங்கள் என்ன பண்ணணும், அதில் விசுவாசம் குறைவாக இருக்கிறபடினால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வாங்குகிறோம், அதை என்ன பண்ணக்கூடாது, உங்கள் வீட்டை தேடி வராங்க கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கணும், புரியுங்களா? அன்போடு வாங்கிக்கணும், அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, அதை புசிக்கக்கூடாது, அல்லேலூயா. உங்கள் வேலை மேலே போனீங்கன்னா கொடுப்பாங்க, ஒரு பை நிறைய பொறி கொடுப்பாங்க இலவசமாக, அப்படியே பையை தூக்கின்னு வந்துடக்கூடாது வீட்டுக்கு, அல்லேலூயா. எனக்கு 2 பை கொடுப்பாங்க வருஷத்துக்கு. எத்தனை பை? அதில் பாத்திரம்லாம் போட்டு நிறைய பழம்லாம் போட்டு கம்பெனி ஒன்று கொடுக்கும், எங்கள் டிபார்ட்மெண்ட் ஒன்று கொடுக்கும், எங்கள் செக்ஷன். ஆனால் 2 பையும் அங்கே தான் இருக்கும். அன்றைக்கி நாங்கள் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன ஜோம் பண்ணி அங்கே இருக்கிற சிஎல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல உடை வாங்கி போய் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஜோம் பண்ணி கைரங்களை வச்சு ஜோம் பண்ணி அதே நாளில் செய்யிட்டு வருவோம். அப்போ சொல்லுவாங்க, அவர் பாருங்கள் 100 ரூபா தரல, ஆனால் 7 பேருக்கு இவ்வளோ பெரிய கார்த்திகை செய்யணுங்கிறாரு. என்னது, 7 பேருக்கு கிட்டத்தட்ட 2,000 3,000 செலவு பண்ணுறோம். 100 ரூபாய் நம்ம தர முடியாதா? தர முடியும். ஆனால் அந்த 100 ரூபாயில் தான் கற்பத்தை கொடுப்பாங்க, அந்த 100 ரூபாய் தான் தேங்காய் உடைப்பாங்க, அந்த 100 ரூபாய் தான் வேறு வேலை செய்வாங்க. அப்போ நம்மளே அதுக்கு உட்காந்து இருந்துடுறோம். அப்போ நம்ம என்னன்னா சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்நேகோ போல் வைராக்கியமாக இருந்தால் தான் கர்த்தர் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா எல்லாம் ஒரே தெய்வம் தான் அப்படின்றவாங்க, அல்லேலூயா. விசுவாசம், தைரியம், வாஞ்சை, ஆண்டவருக்கு மேலே வைக்கிற தைரியத்தோடு இருந்தீங்கன்னா நம்மளை பார்த்து 10 பேர் மனம் திரும்பிடுவான். திரும்ப மாட்டாங்களா? அவங்களே சேர்த்து அவங்களுக்கு கூட நீங்கள் சேர்ந்துக்கின்னு நீங்களும் அதே வேலை செய்திருந்தீங்கன்னா ஏசு யாருன்னு லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணாது, தெரியாது. தெரியுமா? சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ 3 பேரும் அவன் வைராக்கியம் இருந்தனால்தான் அந்த ராஜா ரட்சிக்கப்பட்டார். தானியேல் வைராக்கியம் வந்தனால யார் ரட்சிக்கப்பட்டது? அந்த ராஜா ரட்சிக்கப்பட்டார், அல்லேலூயா. அங்கே எஸ்தர் தைரியமாக இருந்தனால தான் அந்த ராஜா ரட்சிக்கப்படுறாரு. அப்போ எங்கெல்லாம் நம்ம ஆண்டவருக்காக நிற்கிறோமோ அங்கே இருக்கிறோம்னா ஆண்டவர் ரட்சிக்கிறாரு, புரியுங்களா? அந்த விசுவாசம், அந்த தைரியம், அந்த ஆண்டவர் மேலே இருக்கிற வாஞ்சி நிறையா இருந்துச்சுன்னா மற்றவங்க மனம் திரும்புவாங்க. நீங்கள் ஒரு உண்மையாக நீங்கள் தேவனுக்கு பயந்து நான் இதை தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், மற்றவங்க பயம் வந்துடும், மற்றும் மனம் திரும்புவாங்க 4 பேருக்கு முன்னாடி, அல்லேலூயா. எத்தனை சொன்னேன்? லூக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்ணிக்குது, தலைமுறை நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களுடைய இரக்கம், புரியுங்களா, எது வரைக்கும் வரும்? அவருடைய இரக்கம் எது வரைக்கும் வரும்? பின்னாடி வரும். அந்த இரக்கம் ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை விட்டு நீங்கள் போகும்போது எத்தனையோ பேர் அந்த பிள்ளைகள் மேலே இறக்கம் வச்சு உதவி செய்வாங்க, அல்லேலூயா. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டோடைய இரக்கம். தாவீது பாருங்கள், தாவீது சார்ஜி எடுத்து அதை ராஜாவை மாறின பிறகு அந்த சவுலுடைய சொந்த பந்தெல்லாம் நேசிக்கிறான், அல்லேலூயா. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூப்பிட்டு அவங்கள உயர்த்துகிறது நான் பார்க்க முடிகிறது, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேலே என்ன பண்ணோம், வரும், அல்லேலூயா. வருமா வராதா? வரும், அல்லேலூயா. மல்கியார் 4:2 சொல்கிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்க மேல் நீதி சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். 1 நீதியின் சூரியனாக இருப்பீங்க, 2 ஆரோக்கியம் கிடைக்கும் சட்டைகளுக்கு கீழே, 3வது நீங்கள் கொடுத்த கன்றுகளே மாறுவீங்க, அல்லேலூயா. யார்? கர்த்தருக்கு பயந்தவர்கள், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இப்போ ஒரு கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சங்கீதம் 128:4 சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், அல்லேலூயா. அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறதுலேயே எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, புரியுங்களா? ஐயோ, கர்த்தர் ஆசீர்வாதம் சும்மா வராது. நீங்கள் பயப்படாது அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னு எல்லாம் தப்பாக எல்லாத்தையும் செய்துங்கன்னு இந்த உலகத்துக்கு வேஷம் தரித்திங்கன்னா ஆசீர்வாதம் தடையாயிடுது. ஒன்று வாழ்ந்தால் கர்த்தருக்காக வாழுங்க, அல்லேலூயா. ஒன்று ஆற்றில் இல்லைன்னா ஆற்றுல இல்லைங்க, ஒன்று சேத்துல இல்லைன்னா சேத்துல இல்லை. 2த்துலேயும் காலை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது. நான் 2த்துலேயும் கால் வச்சுப்பேன், அதுக்கும் போவேன் இதுக்கும் போவேன்னா அது ஆசீர்வாதம் எல்லாம் இழந்துருவீங்க, நித்திய ஆசீர்வாதம் பெற முடியாது. அதனால தான் 8 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் பேசினார், அல்லேலூயா. எத்தனை விதமான ஆசீர்வாதம்? என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லுங்கள் பார்க்கலாம், முடிக்கிறோம். நம்பர் 1, ஆலயத்தில் வரும்போது ஆசீர்வாதம்.
புரியுங்களா? அதனால் ஆலயத்தை இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. எந்த சபையில் வந்து எது நடந்தாலும் 10 நிமிஷம் முன்னாடி வாங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். புரியுங்களா? எப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சபையை ஆசீர்வதித்து பாருங்கள், எப்போவுமே சபை முடிஞ்ச பிறகு ஆசீர்வாதன்றது ஒரு கடைசியில் என்ன பண்ணுறோம், ஒரு ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்போ ஆசீர்வாதம் கூடுறோம். அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு பெறாமேஸ்வரம் போயிடுவாங்க. ஆரம்பத்துலேருந்து முடிய வரைக்கும் நீங்கள் அங்கே உட்காந்துருக்கும் போது தான் அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்குது. இரண்டாவது, சியோனிலேருந்து என்ன பண்ணுவார் ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதிப்பார். ரெண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தர் என்ன பண்ணுவார், சியோனை என்ன பண்ணுவார், ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக இறங்கி வருவார். மூன்றாவது, நம்ம பெருக்கத்தின் ஆசீர்வாதம். சரீரத்தில் உங்களுடைய பலன், அதாவது பிள்ளை பாக்கியங்கள் பெருகும். அல்லேலூயா. அதிகமாக நம்ம பிள்ளை பெற்ற உங்களை பெற்ற சாராளையை நோக்கி பாருங்கள். புரியுங்களா? அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அப்போ உங்கள் வீடு பெருகும், உங்களுடைய சந்ததி வளரும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் இருக்கும். அல்லேலூயா. நாலாவது ஆசீர்வாதம், ஒரு குறையில்லாத ஆசீர்வாதம். அவர் சபைக்கு வரீங்க போகிறீங்க, உங்களுக்கு எங்கேயும் குறை இருக்காது. ஐயோ எனக்கு இது இல்லையே. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் நினைப்பீங்க, அதை கூட ஆண்டு கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் நினச்சினே போவீங்க, ஐயோ இதெல்லாம் நான் வாங்க முடியலன்னு. ஆனால் ஆண்டு பின்னாடியே அனுப்புவார். ஏன்னா பூமி அவருடையது, வானம் அவருடையது. பூமி அவருடைய பாதம், வானம் அவருடைய சிங்காசனம். பூமியிலையும் வானத்திலையும் சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, ஐயோ எனக்கு இது வாங்க முடியல, இந்த பொருள் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த பூமியில் இருக்கும் போதே அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டு கட்டளையிடுவார். அல்லேலூயா. மறுபடியும் 1000 வருட சாட்சி ஆசீர்வாதம் இருக்குது. அதெல்லாம் நம்ம போகலை. அந்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு அதுவும் கிடைக்கும். எப்போது இதெல்லாம் நடக்கும்போது. அதுக்கடுத்தது பிள்ளைகளின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. 5வது பிள்ளைகளின் ஆசீர்வாதம். 6வது குடும்ப ஆசீர்வாதம். குடும்ப ஜபத்தில் இருந்தீங்கன்னா பெட்டியை காத்துக்கொள்ளும் போது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. 7வது, நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய். 8வது, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. இரக்கம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து பாருங்கள், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்க, கீழ்ப்படிந்து இருங்க. இந்த சபையில் கர்த்தர் நீங்கள் வரும்போது வெறுமையாக போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்கள் எப்போல்லாம் வரீங்களா ஆண்டவர் தேடி, அப்போல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நம்ம சின்ன கூட்டமாக இருந்தாலும், நம்ம புறஜாதி மக்களாக இருந்தாலும் நம்மளை ஆண்டவர் தத்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேலே ஆண்டோடைய அக்கறை இருக்குது, ஆண்டோடைய கிருபை இறங்கினே இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு நாள் நம்மளை வெறுமையாக ஆக மாட்டார். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணோம், 4 பேருக்கு முன்னாடி பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. 4 பேருக்கு முன்னாடி எப்படி வாழணும், பரிசுத்தம் மிக முக்கியம், நேர்மை மிக முக்கியம், உண்மையாக இருக்கணும். 4 பேருக்கு முன்னாடி கடைக்கு போகிறீங்க, எங்கே போனாலும் நீங்கள் 4 பேருக்கு முன்னாடி உண்மையும் உத்தமாக நேர்மையாக வாழ்ந்துட்டிங்கன்னா உங்களை பார்த்து நிறைய ஆத்மா மனம் திரும்பும். அல்லேலூயா. நீங்கள் போய் பேசுனீங்கன்னா ஒரு நாள் உங்ககிட்ட வரமாட்டாங்க யாருமே. நீங்கள் அவங்களுக்கு இடல் ஆகிடுவீங்க. நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டால் அதுவும் என்ன பண்ணும், பலவீனம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. உங்கள் சொந்த பந்தத்தில் நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்கள், அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாக இருங்க, அவங்கள என்ன பண்ணுங்கள், அவங்க சபித்தாலும் அவங்கள ஆசீர்வதிங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் நாவில் என்ன இருக்குது, மரணமும் ஜீவனம் இருக்குது அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க எது சபித்தாலும் அது நிறைவேறாது, ஆனால் நாம் சபித்தா நிறைவேறும். அதனால தான் நம்ம சபியாது இருக்க சொன்னார் ஆண்டவர். நமக்கு அவ்வளோ வல்லமை கொடுத்து வச்சுக்கிறார் ஆண்டவர். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாரையும் நேசித்து கொடுப்பதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக என்ன செய்யணும், கொடுப்பதில் தாராளமாக கொடுக்கணும். முதல் பலனை கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு இன்னும் இந்த சபை இன்னும் ஒரு இடத்த வாங்கணுன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ஆகும், 2 கோடி ஆகலாம் கட்டி இடத்தை முடிக்கிறதுக்கு. அதெல்லாம் ஆண்டவர் பெருசே இல்லை. அல்லேலூயா. நமக்கு எத்தனோ இடம், உங்களுக்கு இடம் இருக்கும், அது விற்காது இருக்கும். ஆனால் அது உங்கள் பேரில் இருக்குமா இருக்கான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து ஜாம் பண்ணும்போது அது ஓப்பன் பண்ணி தருவார். நீங்கள் அதில் வந்து 1 கோடி ரூபாய் நான் தரேன்னு சொன்னால் அது 10 கோடி விற்கும். அதில் 1 கோடி நான் தரேன் ஆண்டு விடுவாரா? அந்த எண்ணம் இருந்தாலும் அது விற்று உங்கள் கையில் கொடுத்துருவார் காசை. நீங்கள் அப்படியே என்ன யாருக்கும் தெரியாது இருக்குன்னா உனக்கே தெரியாது, அது போயிடும். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் அந்த மனசு இருக்கணும், நான் கொடுப்பேன் கர்த்தருக்கு, ஆண்டவரே இது விற்று கொடுங்க, பொருத்தனை பண்ணுங்க. அப்போ 1 கோடி கறந்து பெருசு கிடையாது. இது ஆண்டோடைய ராஜ்யத்தானே கட்டுறீங்க, ஆண்டோடைய பூமி தான். அது உங்கள் பேரில் வராது இருக்கலாம், ஆனால் ஆண்டு உங்கள் பேரில் வர வச்சுருவார். நியாயம் தீர்ப்பார் ஆண்டவர். உங்கள் பேரில் வராது இருக்கலாம் என்ன பண்ணுவார், நீங்கள் உண்மை ஒத்தமாக இருந்தால் அது உங்கள் பேரில் வர வைப்பார். அப்புறம் அவங்க விட்டு எடுத்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. அல்லேலூயா. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. அப்போ வீணாக போகாது. அது மாதிரி நிறைய இடத்துல கர்த்தர் உங்களுக்கு தெரியாத இருக்கிற பொருளும் இருக்கும், அது வந்து சேரும். எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி 1 நிமிடம் சாட்சி நேரம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசின காரியங்கள், இந்த 8 விதமான ஆசீர்வாதங்களில்
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களில் ஆவியன் என்ன பேசினார் என்று நல்ல துல்லியமாக சிறப்பாக என்ன பண்ண ஒரு வார்த்தை சொன்னால் சிறப்பாக சாட்சி கொடுங்க. அல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.